வாழ்க வள. வணக்கம் ஐயா. நீ நல்லா இருப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க. பரவாயில்ல. அட நான் உட்கார்ந்துதான் உட்காருங்களா? சரி உட்காருங்க. ஸ்கூட்டர் ஒன்று அனுப்பிச்சேன். எப்படி ஓடுது? உங்க தயவால தான் பையன் கரெக்டா இந்த காலேஜுக்கு போயிட்டு இருக்கான். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக பிளான் அனுப்பிச்சிருந்தேன். 2 மாசம் ஆகுது, இன்னும் அப்ரூவல் ஆகல. இது விஷயமா நானே வந்து உங்களை பார்க்கலான் இருந்தேன். அந்த இடத்துக்கு பர்மிஷன் தரவங்க சாரதான்னு ஒரு பொம்பளை. சரி, சாரதாவோட விலை எவ்வளவு? யாருமே வாங்க முடியாது. அடப்போயா, கரு வளர்றதுக்காக கர்ப்பப்பைய வாடகை கொடுக்கிற காலம் இது. சரி சரி, அந்த பொம்பளை கூப்பிடு. ஹலோ சாரதா, உடனே ரூமுக்கு வாங்க. இப்போ வந்துருவாங்க. May I come in, sir? எஸ் கமிங். இவங்க தான் சாரதா. வணக்கம்மா. சார் மல்டி மில்லியனர், ஏபி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் விஸ்வநாதன். எனக்கு தெரியும். அப்ப நானும் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக ஒரு பிளான் அனுப்பிச்சிருந்தேன். எதுக்காக இன்னும் பிளானை சாங்ஷன் பண்ணாம இருக்கீங்க? சார் சொல்லிருப்பாரு, அந்த இடம் கவர்மெண்ட்ல ஏழைங்களுக்காக பட்டா போட்டு கொடுத்த இடம். பல பினாமி பேர்ல நீங்க அந்த இடத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிருக்கீங்க. அதனால்தான் அங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட அனுமதி கொடுக்கல. இதோ பாருமா, இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஒரு காரியத்தை செய்யறப்போ அதனால என்ன நன்மை இருக்குன்னு மட்டும்தான் பார்க்கணும். மத்தத பத்தி கவலையே படக்கூடாது. பணக்காரன் இருக்கானே என்னைக்குமே ஏழைகளை பத்தி கவலையே படமாட்டான். நீயே ஒரு ஏழை, நீ எதுக்கு கவலைப்படுற? ஏழையோட சிரமம் இன்னொரு ஏழைக்குத்தான் தெரியும். உன்னை பணக்காரியா மாத்தி காட்டுற. இதோ பாரு, நீ பேசுற தத்துவம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. பேசாம பிளான சாங்ஷன் பண்ணிடு. இதோ பாரு, இது வரைக்கும் எவ்வளவு சம்பளம் வாங்கிருப்பேன், இனிமே எவ்வளவு வாங்குவேன், ஒட்டு மொத்தமா சேர்த்து போய் கொடுத்துறா. மரியாதையா சொல்றேன், இதுக்கு மேலே நீங்க என்ன வற்புறுத்தினா நீங்க எனக்கு லஞ்சம் கொடுக்க வந்தீங்கன்னு போலீஸ்க்கு புகார் பண்ணுவேன். சார், இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு அனுப்பாதீங்க. போங்கம்மா. இங்க வாய. அவ கூட வேற இருக்காங்க. சாரதாக்கு ஒரு பையன் இருக்கான், பேரு சேகர். பிஇ படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கான். உனக்கு அறிவே கிடையாதுயா. இத முன்னாலே சொல்லிருக்கூடாது. இந்த ஒரு விஷயம் போதுமே. சேகர் பிஇ. குட். உன்னோட படிப்பின் திறமை நான் ரொம்ப பாராட்டுறேன். சேகர், யூ ஆர் அப்பாயிண்டட். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இந்த வேலை இவ்வளவு சுலபமா கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன் சார். குட் லக். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நல்லா இருப்பா. நான் பட்ட கஷ்டமெல்லாம் மீன் போகல. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு 2 வயசு இருக்கிறப்பவே உங்க அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு. தனி பொம்பளையா நின்னு போராடித்தான் உன்னை வளர்த்த. நான் ஒருத்தி இந்த நேரத்தில் இதெல்லாம் பேசிக்கிட்டு முதல்ல சாமியை வேண்டிக்கப்பா. சரிம்மா. இனிமே நமக்கு எந்த கஷ்டம் வராதுமா. கூடிய சீக்கிரம் ஒரு பிளாட் வாங்க போறேன். நீங்க கூட இனிமே வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லை. இல்லப்பா, என்னுடைய வருமானத்திலே குடும்பம் நடக்கட்டும். உன் சம்பளத்திலிருந்து ஒரு நயா பைசா கூட தொட மாட்டேன். அப்படியே பேங்க்ல போட்டு வைக்க போறேன். அது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு பயன்படும். ஆமா, உனக்கு எங்கட வேலை கிடைச்சிருக்கு? ஏபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல டிசைனிங் இன்ஜினியர் வேலைமா. மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ். தேங்க்யூ. சேகர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காகத்தான் உங்களை ஏன் வீட்டுக்கு வர சொன்னேன். இந்த ஃபைலை பாருங்க. இப்ப நாம கட்ட போற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட பிளான் அது இன்னும் அப்ரூவல் ஆகல. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்க அம்மா தான். சேகர், நீங்க சாரதாவோட மகன் தெரிஞ்சிருந்தோம் உங்களுக்கு நான் வேலை போட்டு கொடுத்துருக்கேன். வெரி கிரேட்ஃபுல் டு யூ சார். டாடி, சேகர் நீங்க? ஹலோ மாலதி. ஹலோ. சேகரை ஏற்கனவே தெரியுமா? தெரியும் டாடி. காலேஜ்ல நாங்க 2 பேரும் ஒண்ணா படிச்சோம். இஸ் இட்? குட். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நேத்து தான் சேகரை நம்ம கம்பெனில டிசைனிங் இன்ஜினியரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். ஹவ் நைஸ். சரிம்மா, நீ ஷாப்பிங் போயிட்டு வா. சேகர்கிட்ட மத்தத நான் பேசிக்கிறேன். சேகர், நாளைக்கு உங்களை ஆபீஸ்ல மீட் பண்றேன். ஓகே. See you. Bye. சேகர்,
இந்த பையில ஒரே ஒரு கையெழுத்தை உங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டா உங்க வாழ்க்கை பாதையை நான் மாத்தி காட்டுறேன். இனிமே நீங்க என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற தொழிலாளி இல்ல, என் மகளை கல்யாணம் பண்ணிக்க போற அதிர்ஷ்டசாலி. ஐ மீன் என்னோட போட முடியாது. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம், எங்கிட்ட கேட்க எப்படிடா மனசு வந்தது? அந்த விஸ்வநாதனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கான்னு சொன்னப்பவே சந்தேகப்பட்டேன். இதுக்காகத்தான் இருக்கும்னு. உன்னுடைய படிப்புக்கும் திறமைக்கும் கிடைச்ச வேலைன்னு சொல்லி நீ சந்தோஷப்பட்டப்போ அந்த சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாமேன்னு தான் நான் பேசாம இருந்தேன். இப்போ அந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதம்மா. இதனால எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை அமைய போகுது. தயவு செய்து கையெழுத்து போடுமா. குறுக்கு வழியில போய் தான் எதையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறியா? அதனால உன் வாழ்க்கை தாண்ட அழிஞ்சு போகும். அதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். நேர்மையா வாழறது தாண்ட நிம்மதியா இருக்கு. பெரிய நேர்மை. உன் நேர்மை எனக்கு என்ன பண்ணுச்சு? நானே வேலை தேடிட்டேன். நான் படிக்கிறப்போ என்கிட்ட 2 ட்ரெஸ் தான் இருந்தது. ஒரு ட்ரெஸ் தோச்சு போட்டுட்டு அடுத்த நாள் மழை வரக்கூடாதுன்னு சொல்லி தெய்வத்திட்ட வேண்டுவேன். அதை பத்தி நீ கவலைப்பட்டியா? நான் காலேஜ் போறப்ப ஹோட்டல்ல சாப்பிடாத, உடம்பு கெட்டு போயிடுன்னு தினமும் தயிர் சாதம் கட்டி கொடுப்பேன். பசங்க பார்த்தா கிண்டல் பண்ண போறாங்களேன்னு தனியா மரத்தடியில் ஒளிஞ்சு சாப்பிடுவேன். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? என் கூட படிக்கிற பசங்க எல்லாம் ஊட்டி கொடைக்கானல் டூர் போவாங்க. நீ அங்கெல்லாம் போவாத, குளிர் ஜாஸ்தி, உடம்பு கொத்துக்காதுன்னு சொல்லுவேன். முதல்ல அதெல்லாம் பாசத்துல சொல்றேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாம் உன் கையால் ஆகத்தானோன்னு. நிறுத்துடா. சொந்த பந்தன் இல்லாம, புருஷன் இல்லாம, தண்ணி பொம்பளையா இருந்து நானும் வேலைக்கு போய் உன்னையும் படிக்க வச்சு ஆளாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். என்ன பார்த்தா கையால் ஆகாதவன்னு சொன்னேன். நானா கஷ்டப்பட சொன்னேன்? நீயே பெத்த, நீயே கஷ்டப்பட்ட. என்ன எதுக்காக பெத்த? கடைசியா கேட்கிறேன், உன் நேர்மையெல்லாம் ஒரு ஓரமா தள்ளி வச்சுட்டு கையெழுத்து போட முடியுமா முடியாதா? என்னால முடியாது. சரி, நீ ஒரு முடிவுல இருக்கிற மாதிரி நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். எப்ப நீ என்ன கையால் ஆகாதவன்னு சொன்னியோ, என்ன ஏன் பெத்தேன்னு கேட்டியோ, அப்பவே நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட. எங்க இருந்தாலும் நல்லா இரு சேகர். இந்த வீட்டுல இருந்து உனக்கு என்ன வேணாலும் எடுத்துட்டு போலாம். ஆமா, இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்கு என்ன இருக்கு? என் மகளை உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். எனக்காக பெத்த தாயை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கீங்க. சேகர், அடுத்த முகூர்த்தத்திலே உங்க கல்யாணம். சாரதாம்மா, விஸ்வநாதன் பிளான அப்ரூவ் பண்ணி தர மாட்டேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு உங்க பையனையே அப்ரூவ் பண்ணி தந்துட்டீங்களே. அன்னைக்கு அவர் கொடுத்த பணத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அவர் பொண்ணையே வாங்கிட்டீங்களே. என்ன சார் சொல்றீங்க? உங்க பையனுக்கும் மிஸ்டர் விஸ்வநாதன் பொண்ணு மாலத்திக்கும் நாளைக்கு கல்யாணம். எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. இத பாருங்க பாருங்க. என்னம்மா, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சேன்னு நினைச்சு அழுவுறீங்களா? இல்ல சார், எதுவுமே தெரியாது. எனக்கு இன்விடேஷன் அனுப்பல. இந்த இன்விடேஷன்ல உங்க அப்பா பேரை கூட போடல. ஆனா நான் வாங்கி கொடுத்த பிங்கிற பட்டத்தை மட்டும் போட்டுட்டு இருக்கான். அதையாவது போட்டுட்டானே, பரவாயில்ல. என்ன சாரதாம்மா, வாங்க உட்காருங்க. உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. யாருமே இல்லாத அனாதை மாதிரி இருக்கீங்க. அனாதை மாதிரி இல்ல, அனாதேதான். என்ன செய்யறது, எல்லாம் என் தலையெழுத்து. அது சரி, நான் தான் அப்பப்போ ஏதோ வந்து நியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, உங்களுக்கு பேர குழந்தை பிறந்திருக்கு தெரியுமா? எனக்கு பேரம் பிறந்திருக்கனா? என்ன சார் சொல்றீங்க? போச்சுரா, இதுவும் தெரியாதா? பேர பிறந்து இன்னைக்கு பேர் சூட்டு விழா. அதுக்குதான் நான் போயிட்டு வரேன். விஜய்னு பேர் வச்சிருக்காங்க. விஜய் பேர் அசப்பல அப்படியே உங்கள மாதிரியே இருக்கான். கொழு கொழுன்னு பார்க்க 2 கண்ணும் போதாது. என்னங்க, உங்க திட்டம் நிறைவேறது போல இருக்கே. குழந்தை பிறந்த உடனே உங்க அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி வருவாங்கன்னு சொன்னீங்க.
அவங்க வரலன்னா என்ன, நம்ம போவோம். உங்க அடையார் பங்களால நானும் மாலத்தை எங்க அம்மா அழைச்சிட்டு தண்ணி கொடுத்துன போறோம். இன்னும் 1 மாசத்துல எங்க அம்மா வேலையை ராஜினாமா பண்ண வைக்கிறேன். மாலத்தி, நீ எங்க அம்மா மேல எந்த அளவுக்கு பாசம் இருக்கிற மாதிரி உன்னால நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடிக்கணும். ஓகே? ஓகே. போய் குழந்தை எடுத்துட்டு வா. அம்மா, வாடா என் கண்ணு. டேய், ராஜா, நான் தானே உன் பாட்டி. ஐயோ கழுவே, என்னமா சிரிக்கிறா? அம்மா, வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஒரு வெறி ஆசை, அதான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டேன். இப்ப என்கிட்ட எல்லாமே இருக்குமா, ஆனா நான் உங்களை தான் எழுந்துட்டேன். என்னையும் மன்னிச்சிடுங்க அத்தை. நான் தாயான பிறகுதான் மகனை பிரிஞ்ச ஒரு தாயோட மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு எனக்கு புரியுது. அம்மா, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. என்னப்பா இது, என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? உண்மையில எனக்கு எந்த கோபமும் கிடையாது, வருத்தம் தான் உண்டு. அம்மா, எனக்குன்னு பொண்டாட்டி புள்ளன் ஆயிடுச்சு. இப்ப நாங்க தனியா தான் இருக்கோம். நானே தனியா கான்ட்ராக்ட் எடுத்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி நேர்மையா உழைச்ச பலன் உண்டுன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, எங்களுக்குன்னு யாரும் இல்ல, நீங்க எங்க கூட வந்திருக்கணுமா? அத்தை, இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட என்ன செய்யணும்னு சொல்லித்தர எங்களுக்கு பெரியவங்க யாருமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இருக்கிற மீதி காலத்தையும் நான் இப்படியே ஓட்டிடுறேன். கண்ணு, இனிமே நான் தாண்டா உன்னை வளர்க்க போறேன். நான் தான் வளர்க்க போறேன். வரேன்ப்பா. உள்ள போலாம் வாங்கம்மா. விஜயகண்ணா, சரி, அழாம சமத்தா இருக்கணும் என்ன? மாலதி, குழந்தைய பாத்துக்க, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். வரட்டுமா? வராங்க. டாக்டர் போங்க, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஓகே. நாளைல இருந்து அம்மா வேலைக்கு போக மாட்டாங்க. என்ன டாக்டர், என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, விஜய்க்கு ரொம்ப சீரியஸா இருந்தது. இன்ஜெக்ஷன் போட்டேன், பயப்படாதீங்க, சரியாயிடும். ஐயோ, சேகர், என்ன பாச்சு? டாக்டர் வரது கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் விஜய் நம்மளை விட்டு போயிருப்பாமா. ஐயோ, நீங்க காலையில வேலைக்கு போயிட்டீங்க. உங்களை காணணும் தேடி ரொம்ப அழுதுருக்கான். அழுது மூச்சு அடைச்சிருச்சு. நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க வேலையை ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வேலை தான் பெருசு. தொடர்ந்து நீங்க வேலைக்கு போங்க. ஒரு நாள் விஜய் நம்மளெல்லாம் விட்டு போட்டா. டேய், இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசாதடா. என் பேரனை விட்டு இனிமே நான் எங்கேயும் போக போறதில்ல. ஏன் ராஜினாமா லெட்டர் கொடுக்குறேன், நீயே கொண்டு ஆபீஸ்ல கொடுத்துரு. மாமா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டறதுக்கான பெர்மிஷன் எங்க அம்மா பதில் புதுசா வந்திருக்க ஆபீசர் அப்ரூவ் பண்ணிருக்காரு. இனிமே நீங்க வச்சுதான் சட்டம். குட். இப்பதான் நீங்க ஏமாப்பல. பாட்டி, நான் எதிர்காலத்தை பாருங்க. பாட்டி இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா. பாட்டி பாட்டி, நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்.
வெரி குட். என் பேர்ல ஜெயிக்க யாரால முடியும்? அப்பா கிட்ட இருந்து நாளைக்கு இதுல கையெழுத்து வாங்கி கொடுக்கறேன். வேண்டாம் பாட்டி, அப்பா கையெழுத்து போட வேண்டாம், நீதான் கையெழுத்து போடணும். விஜய், உங்க அப்பா தான் கையெழுத்து போடணும். வேண்டாம், பாட்டி தான் எனக்கு பாட சொல்லி தராங்க, அதனால பாட்டி தான் எனக்கு கையெழுத்து போடணும். சரி, சரி, நானே போட்டு கொடுக்கறேன். வா. விஜய், அப்புறமா வரையலாம், முதல்ல சாப்பிடுப்பா. இப்ப வேண்டாமா, எனக்கு பசியே இல்ல. இப்படி கொடு. விஜிக்கண்ணா, சாப்பிடுமா. சரி பாட்டி. ஆ அம். ஏண்டா, நான் கேட்ட பசியே இல்லைன்னு சொன்னேன். பாட்டிய பார்த்த உடனே எனக்கு பசி வந்துடுச்சு. போதும் பாட்டி. இந்த வாய் கூட சாப்பிட்டுருமா. விஜய்க்கு நம்ம மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லைங்க. பாட்டி பாட்டி பாட்டி, எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு பாட்டி தான். இதே நிலைமையில அவன் வளர்ந்தா நம்மள மறந்தாலும் மறந்துடுவான். சரி சரி, ஏன் கத்துற? அம்மாவை வேலையில இருந்து ராஜினாமா பண்ண வைக்கணும் நம்ம திட்டம் நிறைவேறியாச்சு. இத்தனை நாள் அம்மா எதுக்காக இருந்தாங்க? விஜய் பாத்துக்கிறது ஒரு நல்ல ஆயா வேணும், அதுவும் ஓகே. விஜயும் பெருசா வளர்ந்துட்டான், இப்ப கிழவிய துரத்தணும், அவ்வளவுதானே? துரத்திடுவோம். என்னங்க, இந்த புடவை பாத்தீங்களா? என்ன மாலத்தி இது? புடவெல்லாம் நெருப்புல பொசுங்கி இருக்கு. எல்லாம் உங்க அம்மா செஞ்சதுதான். இந்த மாதிரி ஒரு நல்ல புடவை தங்கிட்டு இல்லையே என்கிற பொறாம தாங்க காரணம். ஏன் அப்படி செஞ்சாங்க? தனக்கு ஒரு புடவை வேணும் என்கிட்ட கேட்டிருந்தா நான் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ச்சே, இந்த வயசுல இப்படி பொறாம பண்ணுமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல உங்க அம்மா இருக்கணும். எனக்கு நீதான் வேணும். எனக்கா கேவலம் ஒரு கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னவங்க தானே எங்க அம்மா. நான் எங்க அம்மா கூட இருந்த வரைக்கும் வாழ்க்கையில அனுபவிச்சதெல்லாம் ஒரே பசி, வறுமை. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதிர்ஷ்டமே வந்தது. அந்த அதிர்ஷ்டத்துலதான் குப்பையில இருந்ததெல்லாம் கோபுரத்துல வந்து ஒட்டிக்கிச்சு. நீ கவலைப்படாத, குப்பையை நான் வெளியே தள்ளிடுறேன். நீ தள்ள வேண்டாம்ப்பா, நானே போயிடுறேன். சொல்லாம கூட போயிடலாம்னு நினைச்சேன், மனசு கேட்கல. இனிமே நாம எப்ப சந்திக்க போறோமோ அதனால்தான் கடைசியா உன்னை ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் போறேன். விஜய பிரிஞ்சு எப்படி என்னால இருக்க முடியும் தெரியல. என்னை விட்டு எங்க போறீங்க பாட்டி? விஜய் வாங்க. இருப்பா, ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். விஜய், உன் பாட்டி ரொம்ப பாவம் பண்ணிட்டேன்பா. அதனால்தான் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரலான்னு போறேன். என்னை விட்டு எங்கேயும் போவாத பாட்டி. பாட்டிக்கு புண்ணியம் கிடைக்கணும்ல. சரி பாட்டி, நீங்க போங்க பாட்டி. ஆனா என் பிறந்த நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும். சரிடா. பாட்டி பாட்டி, வந்துடாம வந்துடணும் பாட்டி. பாட்டி பாட்டி. விஜய், ஏன்பா தனியா உட்காந்துருக்க? விஜய் கண்ணு, டைம் ஆயிடுச்சுப்பா, சீக்கிரம் வந்து கேக் வெட்டியா? பாட்டி என் பர்த்டேக்கு வரேன்னு சொன்னாங்க. அவங்க வரலைன்னா நான் கேக்கே வெட்ட மாட்டேன். பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க விஜய், நீ வந்து கேக் வெட்டுப்பா. பாட்டி வந்தா தான் நான் கேக்க வெட்டுவேன். நான் சொல்றது கேட்க போறியா இல்லையா? மாட்டேன், நான் பாட்டி வந்தா தான் கேக்க வெட்டுவேன். இப்படி எல்லாம் அடம் பிடிக்கூடாதுப்பா. இங்க வா. விஜய் இஸ் a sweet boy. விஜய், நீ சின்ன பையனாச்சேன்னு இத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். போன வருஷம் நம்ம தாத்தா ஆரம்பிச்சார்ல,
அவர் திரும்பி வர மாட்டாரு உனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நம்ம பாட்டி காசிக்கு போனாங்கல்ல, அங்க நடந்த பஸ் விபத்துல பாட்டி செத்து போயிட்டாங்கப்பா. விஜய் அழக்கூடாது. யூ ஆர் குட் பாய் இல்ல? நம்ம கீழே போய் கேக் வெட்டலாமாப்பா? இனிமே எனக்கு பிறந்த நாளே வேண்டாம். பாட்டி, ஐயா, பேப்பர்ல உங்க போட்டோ வந்திருக்குங்க. பாட்டி, காலேஜில் நடந்த பேச்சு போட்டியில முதல்ல வந்திருக்கேன். இதெல்லாம் பார்க்க நீ நேர்ல இல்லையே? சார், இந்த ஊர்ல எங்க குடிசை தெரிஞ்சாலும் முதல்ல ஓடி போய் உதவி செய்யறது நீங்க தான். அத பத்தி எங்க பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுக்கணும். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஒரு மனுஷனுக்கு முக்கியம் இருக்கிறதுக்கு இடம். அந்த குடிசை எரிஞ்சு போச்சுன்னா இந்த ஏழைங்க எல்லாம் என்ன பாடுபடுவாங்கன்னு நினைப்பேன். அதனாலதான் எங்க தீ விபத்து நடந்தாலும் முதல்ல நான் போய் நிற்பேன். இவங்க எல்லாருக்கும் நான் வீடு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆண்டவன் எனக்கு அந்த அளவுக்கு வசதி கொடுக்கல. இப்ப என்னால் முடிஞ்சது இதுதான். அதான் இந்த உதவி செஞ்சுட்டு இருக்கேன். இப்படி நிறைய தர்மங்கள் செய்யணும்னு நான் ஆண்டவன் வேண்டிட்டு இருக்கேன். எல்லாம் அவன் செயல். நம்ம கையில என்ன சார் இருக்கு? அப்பா நான் காலேஜ் இதெல்லாம் பெருசா நீங்க பத்திரிகையில போட்டுறாதீங்க. ஓகே சார். சார் ஒரு போட்டோ. அம்மா நான் காலேஜ். கொஞ்சம் பக்கத்துல வாங்க. ரெடி சார். என்ன அருண், மூட் அப்செட் ஆன மாதிரி இருக்க? விஜய எல்லா பெண்களும் பாராட்டுறத பார்த்து மூட் அப்செட் ஆயிட்டியா? என்ன பண்றது, நீயும் எல்லா பெண்களையும் சுத்தி வர்ற. ஆனா விஜய் அளவுக்கு உனக்கு வசதி இருந்தும் அவன மாதிரி உனக்கு கிளாமர் இல்லையே. பேர் மட்டும் இல்லடா, இந்த காலேஜ்ல எல்லாத்துலயும் நீ தான் ஃபர்ஸ்ட் வருவ. ஹலோ விஜய், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். எதா இருந்தாலும் இங்கே சொல்லுங்களேன். எல்லா விஷயத்தையும் இங்கே சொல்ல முடியுமா? சரி, நான் அப்புறமா பாக்குறேன். அங்க பாருடா, நீ எப்படியே மறைக்கலான்னு சுத்தி வந்தி அனிதா அவ கூட. என்ன ஸ்டைலா இருக்க? செதுக்கிற மாதிரி மூக்கு, பறந்து விரிஞ்ச தோடு, முதுகா வயிறான்னு தெரியாத அளவுக்கு ஒட்டுன வயிறு, கவர்ச்சிகரமான தொடைகள். அடடா, எனக்கே என் மேல ஆசை வரும் போல் இருக்கே. எல்லாம் ஓகே, ஆனா இந்த கலர் மட்டும்தான். இது காரணம் வீணா போன என் அப்பன் தான். என்ன கருப்பா பெத்து போட்டு போயிட்டிய. பெத்ததுதான் பெத்த, என்ன கொஞ்சம் சிகப்பா பெத்துக்க கூடாது? நீதான் அட்டக்கறி, எங்க அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அதுவும் சிவன் கோயில் எண்ணெய் சட்டி கலரு. நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச பாவம் கடைசியில என் தலையில விடிஞ்சிருச்சு. காலையில டிபன், பிரெட் ஆம்லெட், இப்படி எல்லாத்துலயும் வெஸ்டர்ன் டைப்பா மாறிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் சிகப்பா மட்டும் பிறந்திருந்தா இன்டர்நேஷனல் பிகர் ஆகியிருப்பேன். எங்க அப்பனால உள்ளூர்லயே ஏட்டூத்தி ஓத கட்டி அழுதுகிட்டு இருக்கிறேன். டேய் சரியப்பா, காளப்பட்டி கிராமத்து மரத்தடி ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ்லயே 3 வருஷம் கோட் அடிச்ச பையனி, விடிய காத்தால ஒரு சட்டி பழைய தின்னு வளர்ந்த கலனிப்பான நாகரிக பித்தாடா புடிச்சு அலையிற. கலர் சரி இல்லைன்னு அம்மாவையே மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆலோசனை சொல்றான் இவன். மீசைய பாரு, எல்லாருக்கும் மூஞ்சில இருந்தா மீசை முளைக்கு, உனக்கு மீசையில இருந்து மூஞ்சி முளைச்சிருக்கு. என்ன சாதிச்சுட்டேன்னு நீ இவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்க? இந்த நாகரிக மோகத்தால நீ என்ன பாடுபட போறேன்னு பாடுறா. நீங்களும் பாருங்க.
வந்தாச்சுடா திரு வந்தாச்சு. எங்க போயிட்டு வர? ட்ரையல் பார்க்க போனேடா. இன்னும் கொஞ்சம் ரிப்பேர் இருக்கு. ஏன் ஹார்ன் இந்த அடி அடிக்கிற? என்ன ரிப்பேர்? ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஸ்டார்டிங் ட்ரபிள வச்சுக்கிட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? 10 காரு கீழே படுத்து நீ சம்பாதிக்கிறத 10 நிமிஷம் என்னோட படுத்தா நான் உனக்கு தரேன். என்னடா சொன்ன? இப்போதான் கண்ணம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த அவமானத்தை என்னால தாங்கவே முடியாது. இத நினைச்சு நினைச்சு நான் கோபப்படுவேன். அந்த கோபத்தை உன்கிட்டயே தீர்த்துக்கிறேன். ஏய் 8 வயசுல இருந்தே ஸ்பேண்டர் புடிச்சு வளர்ந்தவடா. இந்த பிலிம் காட்டுற வேலையெல்லாம் உன்ன மாதிரி பணக்கார சிரிக்கி எவ்வளவு இருப்பா அவகிட்ட வச்சுக்க. பாவம் பசங்க. கண்ணம்மாவுக்கு என் மேலதான் ஆசை இருக்குன்னு தெரியாது போல் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். கண்ணம்மா, ரிப்பேர்னு போய் சொல்லிட்டு நாங்க வரல. என் காதல சொல்றதுக்காக வந்திருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் ஆசைப்படுறேன். நீயும் ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை ராணி மாதிரி வாழ வைக்கிறேன். அப்படியா? கிட்டவா? ஆஹா, இன்னும் கிட்டவா? அலேக். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ அம்மா, அப்பா. எந்திரிடா. என்ன சொன்ன? ராணி மாதிரியா வாழ வைப்ப? ஐயோ சத்தியமா நான் அந்த பக்கமே வர மாட்டேங்க. போடா. அம்மா, என்னடா ஆச்சு? சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, பைக்ல வந்தேன், ஒரு சின்ன ஆக்சிடென்ட். நீ முழிக்கிற வழியை பார்த்தா நீ சொல்றது உண்மை மாதிரி தெரிய. மறுபடியும் ஏன்டா அப்படி முழிக்கிற? கன்ஃபார்ம்டு ஆக்சிடென்ட் தான். விஜய், ம்? ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அனிதா, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். ஐ அம் சாரி, நான் யாரையும் லவ் பண்ற மாதிரி இல்ல. விஜய், என்னடா அப்படி பண்ணிட்ட? அனிதாவோட கடைக்கும் பார்வைக்கு இந்த காலேஜே எங்கிட்டு இருக்கு. அவ்வளவோ வேண்டாங்கிறிய. என்ன காதலிக்கிற பொண்ணெல்லாம் என்னால காதலிக்க முடியாதா? எனக்கா காதல் வரணும். என் மேல உண்மையிலேயே அன்பு காட்டுற பொண்ணு மேலதான் அந்த காதல் வர முடியும். எல்லா பொண்ணுங்களை நீ வேணான்ற, ஆனா எல்லா பொண்ணுங்களும் ஒண்ணு எப்படி விரும்புறாங்க? வெரி சிம்பிள்டா. நீங்க எல்லாரும் பொண்ணுங்க பின்னாடி சுத்துறீங்க. நான் எந்த பொண்ணு பின்னாடி சுத்துறது இல்ல. அதுக்காக என்ன நான் புத்தன் சொல்லிக்கல. எனக்கு பிடிக்காது. பொண்ணுங்க தம் பின்னாடி யார் சுத்தலையோ அவனை தான் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்ல, பொண்ணுங்க இந்த பக்கமா போனா நீங்க இருக்கிறது தெரியணும்ன்றதுக்காக கமெண்ட் அடிப்பீங்க. நான் நமக்கு எதுக்குடா பொண்ணு பேசாம இருப்பேன். யாரு பேசாம இருக்காங்களோ அவனை தான் இந்த பொண்ணுங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கவனிப்பை கொஞ்ச நாள்ல காதலா மாறிடும். என்ன வெரி சிம்பிள்டா. பொண்ணுங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சு சித்த மாதிரி பேசுறிய. கண்ணம்மா உன்னை காதலிக்க வைக்க முடியுமா? யாரா அந்த கண்ணம்மா? மானம் போனாலும் பரவாயில்லன்னு வெக்கத்தை விட்டு சொல்றேன். நீ ஏன் இந்த முடி முழிக்கிறேன்னு கேட்டியே, இந்த சட்டை ஆக்சிடென்ட்ல கிளியில என் காதல கண்ணம்மா கிட்ட சொன்னதுனால அவ கிழிச்சு அமிச்சது. எங்க இருக்கா அவ? வேணாண்டா, நீ தினம் நல்ல நல்ல சட்டெல்லாம் போட்டு வர வேணாம். ஏய், காதலிச்சு காட்டுறேன், சவால்டா. சவால்டா. அவங்க ஒரு கார் மெக்கானிக். நீ காதல்ன்ற பேர்ல போய் ஏதோ உளறி இருப்ப, அதான் சட்டை கழிச்சு அனுப்பிச்சிட்டா. மெக்கானிக்னா முதல் சந்திப்பே அவ அளவுக்கு இறங்கி போய் நடக்கணும். இன்னா ஏ, அந்த ஆள் செத்து ரொம்ப வருஷமாச்சு. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. கார்பரேட் அடைக்குது, கொஞ்சம் மெக்கானிக் கூப்பிடுங்க. நான் தாயா மெக்கானிக்கு. வானட் தர. யோ, என்னையாச்சு? அண்ணம்மா, நான் திட்டியா? என்னையாச்சு? ஒண்ணு இல்ல, திடீர்னு கண்ணை இருட்டிட்டு மயக்கம் வந்துருச்சு. யோ, முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து உடம்ப ரிப்பேர் பண்ணிக்க. டாக்டர் எல்லாம் போக வேண்டாம். இந்தியால பாதி ஜனங்களுக்கு இருக்கிற வியாதி தான் அது என்ன வியாதி? பசி. போச்சுடா,
கண்ணம்மா இனிமே வருத்தப்பட ஆரம்பிச்சிடும். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சா? ஏயா? போன வாரம் ஒரு பஸ்ஸுக்காரன் வந்து கார்ல இடிச்சிட்டு போயிட்டான். நான் தான் சரியா ஓட்டலன்னு முதலாளி என் சம்பளத்தை பிடிச்சிட்டாரு. சாப்பிட வசதி இல்ல. நல்ல ஆளியா நீ. டேய் 36 வாடா. என்ன கண்ணம்மா? நம்ம நாயர் கடைக்கு போய் ஒரு கோழி பிரியாணி வாங்கிட்டு வா. தொட பீஸா கேளு. சரி. டேய் என்ன கண்ணம்மா? பராக் பாத்துக்கு நிக்காம சீக்கிரமா வா. சரி கண்ணம்மா. இந்த பணக்காரங்களுக்கே மனசு அவ்வளவுதாயா? ஆமா நீயும் ஏன் ஜாதி தானே? அனாதையா? இல்ல, எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க வேலையை கவனிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அது சரி. அதுங்க வேலைக்கு போகாம வீட்டுல குந்திக்கிட்டு இருந்தா வருமானம் பார்த்தாதுதான். ஏழைங்க எல்லாருமே அனாதைதாயா? ஏயா எவ்வளவு ஒருத்தைய கண்ணாலம் கட்டிக்கிட்டா கஞ்சக்குள்ள வச்சு ஊத்துவாள்ல. எனக்குன்னு வரப்போறவளை நல்லபடியா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். வருமானம் போதல, அதான் கல்யாணம் பண்ணிக்கல. உனக்கு நல்ல மனசு இருக்கியா? அதனாலதான் பட்னியா கிடக்குற போல இருக்கு. ஆமா கண்ணம்மா, பொம்பளையா இருந்துட்டு நீங்க எப்படி மெக்கானிக்கா? நான் பிறந்ததே இந்த ஷெட்ல தான். என்ன பெத்து போட்டுட்டு கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எங்க அம்மா கண்ணை மூடிட்டா. அதுக்கப்புறம் எங்க அப்பா தான் என்ன வளர்த்தாரு. நான் அழுதா எனக்கு பொம்மைக்கு பதிலா சுத்தியும் ஸ்க்ரூ டிரைவரும் தான் தருவாரு. 8 வயசுக்கே அரைகுறை மெக்கானிக் ஆயிட்டேன். பொண்ணுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோமேன்னு அது அப்புறம் போய் சேர்த்துட்டாரு. இது என் குலத்தொழிலியா? பொம்பளை கையால எப்படி வாங்கி சாப்பிடுறதுன்னு பிஸ்டேஜ் பாக்குறியா? பாட்டு வேண்டி கிடக்கு. வா முதல்ல சாப்பிடு. நான் வண்டியை ரெடி பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு வந்து எடுத்துக்க. நீங்க சாப்பிடலையா? இல்ல நான் அப்பயே சாப்பிட்டுட்டேன். என்னம்மா என்ன விட்டு சாப்பிட்டியா? டேய் சுமாரா. இந்தா 5 ரூபாய் இருக்கு, நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டு வாங்க. போங்க போடா. சரி. ஐயோ ஏய் வாங்கடா. நீ சாப்பிட்டுக்கினரு, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க. வீடு நம்ம டேஸ்ட் கேட்டா போலதான் இருக்கு. ஆனா ஆளுதான் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. ஐ அம் நேட் பாண்டி. இருங்க மேடத்தை கூப்பிடுறேன். மேடத்தை கூப்பிடுறேன். நீ யாரு? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. அதான் ரொம்ப அழுக்கா இருக்க. மேடம் உங்களை பார்க்க போலீஸ்காரர் வந்திருக்காரு. நோ போலீஸ். ஐ அம் ஹெட் கான்ஸ்டேபிள். என்னது போலீஸ் ஏட்டு திருட்டு மொழி முழிக்குது? ஒண்ணும் இல்ல, திடீர்னு ஒரு லைட் வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கண்ணு கூசிருச்சு. பை இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சாரு. ஐ அம் ஏட்டு பாண்டி. உங்க நாய்க்குட்டி காணாம போச்சுன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களாமே. மை புசி புசி. திடீர்னு ஏன் அழுவுறீங்க? புசி புசி யாரு, உங்க அப்பாவா? அது என் நாய்க்குட்டி பேரு. அது என் குழந்தை மாதிரி வளர்த்தேன். அதுக்கு தினம் என் கையால பால் கொடுப்பேன். நல்ல வேளை கையால பால் கொடுத்தீங்க. அழாதீங்க. ஒவ்வொரு லைட் கம்மா தேடி உங்க நாய்க்குட்டி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை. ப்ளீஸ். உங்க பேரு? ஜூகி ஜாலா. ஜூகி ஜாலாவா? இது கூட நாய்க்குட்டி பேர் மாதிரி தான் இருக்கு. உங்க வயசு? ஸ்வீட் 16. கூட ஒரு 5 சேர்த்துக்கங்க. கண்டுபிடிச்சேன் 21. இது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? நாய்க்குட்டி காணாம போச்சுங்கிற சோகத்திலையா? இல்ல, நான் எல்லாத்துலயுமே மாடர்ன் டைப். எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். காலையில ஏந்திச்ச உடனே பிரெட் ஆம்லெட், மத்தியானம் பச்சை காய்கறிங்க, அப்படி போடு. ராத்திரிக்கு பாலும் பழமும். ஐயோ. இதெல்லாம் இப்படிதான் சாப்பிடுவேன். எனக்கு ஏத்த ஹஸ்பண்ட் கிடைக்கல, அதனால தான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. ஐ அம் ஏட் பாண்டி. நான் ஒண்ணு கேப்ப நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே. இந்த மாங்காய் பழுக்கிற சமயத்துல பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு கலர் வருமே, அந்த மாதிரி கலர்ல நீங்க இருக்கிறீங்களே, அது எப்படியா?
எங்க அப்பா லண்டன், அம்மா இந்தியா. அதான் மிக்சர் மாதிரி மிக்சர் கலர் ஆயிட்டேன். ஓ அப்படி நீங்க மிக்சரா? அப்ப மிக்சர் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நாய்க்குட்டிய பத்தி டீடைல் கேக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பத்தியே டீடைல் கேக்குறீங்க? செல்வி ஜூகிஜாலா, நாய்க்குட்டியை கண்டுபிடிக்கிறதை விட இப்போ உங்களுக்கு தகுந்த புருஷனா கண்டுபிடிக்கிறதா முக்கியம்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்க கனவை ஆயம் விளக்கேத்தி வைக்கிறேன். சாரி, நிறைவேத்தி வைக்கிறேன். Thank you பான். பானா? ஆமா, உங்க பேரை மாடனா பான்னு சுருக்கி கூப்பிட்டேன். கோவமா? நோ நோ, நீங்க என் பேரை பான்னு சுருக்கி கூப்பிட்டாலும் குறுக்கி கூப்பிட்டாலும் வாடா போடா கம்நாட்டி பையான்னு கூப்பிட்டாலும் நான் கோவிச்சுக்க மாட்டேன். வாட்டுமா? ஏய் இங்க வா. என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்த? சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, முருங்கக்காய். நான்சென்ஸ். இங்கிலீஷ் காய்கறி வாங்கிட்டு வான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பிள்ளடி பகர், இதெல்லாம் மேடம் சாப்பிடக்கூடிய வெஜிடபிளா? என்னது? என் கூட ஒரு பையன் சுத்துவானே, அவன் தலை மாதிரி இருக்கு. செல்வி ஜூகிஜாலா, யூ டோன்ட் வரி. இனிமே உங்களுக்கு இங்கிலீஷ் காய்கறிகள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. உங்களுக்கு எதுக்கு இங்க சிரமம்? நோ நோ, இது என்னுடைய கடமை. முருங்கைக்காயை மட்டும் இன்னைக்கு சாப்பிடுங்க, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய். பாய். என்னங்க இந்த காயை கொடுங்க. இந்தா புச்சுக்கோ. லண்டன் லண்டன் தான், இந்தியா இந்தியா தான். கருப்பு கருப்பு தான், சிகப்பு சிகப்பு தான். புத்தம் புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள் அனைத்தும் இங்கிலீஷ் காய்கறிகள். கண் பார்வைக்கு கேரட், ரத்த அபிவிருத்திக்கு பீட்ரூட், நரம்பு புடைக்க வைக்கும் காலிஃபிளவர், ஆஸ்திரேலியா தக்காளி, அபிராமபுரம் அவரைக்காய். என்ன திடீர்னு லோக்கல்? ஆப்பிரிக்கா அவரைக்காய். பார்த்தேன். பெருங்காயம் பெருங்காயம். புத்தம் புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள் இங்கிலீஷ் காய்கறிகள். கண் பார்வைக்கு கேரட், ரத்த அபிவிருத்திக்கு பீட்ரூட். டேய் வணக்கம் ஏட்டையா. அதான் பொங்கல் தீபாவளி போச்சா, எங்க இந்த பக்கம் வந்தீங்க? டேய், நான் ஒண்ணும் உங்ககிட்ட என்ன வாங்க வரல. அந்த இங்கிலீஷ் காய்கறின்னு சொன்னீங்க, அதுல ஒவ்வொன்றிலும் 2 கிலோ போடு. அது கல்லு. தக்காளி. டேய், எச்சு பண்ண போடுறான். எல்லாம் வெஸ்டர்ன் வெஜிடபிள் தானே? யா. போடு. என்னடா அது நீக்ரோ மூக்கு மாதிரி இருக்கு? அம்பர்லா மிளகா. போட்டுக்கிறேன். பெருங்காயம் பெருங்காயம். கோசே மொத்தம் 67 ரூபா 40 பைசா. 40 தள்ளிட்டு 67 கொடுங்க. என்னது 67 ரூபாயா? மொத்தமே தள்ளுபடி தான்டா. நடு ரோட்ல காய்கறி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு என்ன தில் இருந்தா அந்த ஏட்டையா கிட்டே நீ காசு கேப்ப. பிள்ளடி பக்கரு. ஏட்டையா, தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு அரசாங்கத்துல சம்பளம் கொடுக்குறாங்கல்ல? அவங்க தர்றாங்க தரல, அத பத்தி நீ என்னடா கேக்குறது? ஏதாவது பேசுன ஜாயிண்ட்க்கு ஜாயிண்ட் கழட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை பிள்ளடி பக்கரு. தெய்வமே, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க போங்க. டேய், தினமும் இந்த இடத்துல தான் காய்கறி விப்பியா? எனக்கு அடிக்கடி காய்கறிகள் தேவைப்படும். உன்னை நான் அடிக்கடி வந்து மீட் பண்றேன். புத்தம் புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள். பெருங்காயம் பெருங்காயம் பெருங்காயம். பெருங்காயம் பெரியசாமி, இந்த கோட்டால அடிச்சு உன்னை கொன்னுடுவேன். நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டறதுக்காக வாங்கியிருக்க நிலத்துல இருக்க குடிசைங்களை நான் காலி பண்ண வைக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன். நீங்க கட்ட போற 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்னையும் ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கணும். சேகர், குடிசைகளை காலி பண்ணி கொடுத்த அடுத்த நிமிஷமே நான் உங்களை பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமா குடிசைகளை காலி பண்ண முடியாது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்ன ட்ரை பண்ணீங்க? ஒரு குடிசைக்கு 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னேன். 10,000. ஏழைங்களுக்கு தேவை ஜாஸ்தி எஸ்கே. நான் அரசியல்வாதிகிட்ட சொல்லி பார்த்தேன். அந்த குடிசைங்கள்ல 2000 ஓட்டு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு அதான் முக்கியம். அப்ப அதையெல்லாம் மீறி எப்படி அவங்களை காலி பண்ண வைக்க போறீங்க? அது நாளைக்கு தெரியும். ஹாய் டாடி. ஹாய். யார் எஸ்கே? உன் டாக்டரா? ஷீ இஸ் அனிதா, மை டாட்டர். ஹி இஸ் மிஸ்டர் சேகர், பெரிய பிசினஸ் மேக்னட். தெரியும். நானும் விஜய் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம். வெரி குட். எக்ஸ்கியூஸ் மீ. பாய் டாடி. பாய். வெல் எஸ்கே, அப்ப நான் கிளம்பட்டுமா? நம்ம 2 பேரும் பார்ட்னர் ஆயிட்டோம். நாளை காலையில தான் தெரியும். இன்னைக்கு ராத்திரியே தெரியும். காரியத்தை கச்சிதமா முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி சேகர். ஆமா, ஜனங்களுக்கு எப்படி உங்க மேல எந்த சந்தேகமும் வரல? ஊர்ல எங்க தீ விபத்து நடந்தாலும் உதவி செய்யற முதல் ஆள் நான் தான். அதனாலதான் என்கிட்ட எதுவுமே இல்லை எஸ்கே. எல்லாம் ஆண்டவன் செயல். அது சரி. அந்த ஏழை ஜனங்கள்லாம் தங்குறதுக்கு எப்படி? நீங்க வேற
அந்த ஜனங்களுக்கு முதல் பிரச்சனையே பசிதான். அது கொஞ்ச நாள் சரி கட்டிட்டா மத்த கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுவாங்க. எனவே முதல்ல பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணோமா? படிச்சு பாருங்க. வண்டி ரெடி ஆயிடுச்சா? அது எப்போ ரெடி. ஆமா, நீ சாப்பிட்டியா? நல்லா மிலிட்டரி ஹோட்டல்ல போய் ஒரு புடி பிடிச்சிட்டு உங்க எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு கையில துட்டு இல்லன்னு இதுக்குள்ள ஏதியா துட்டு? அது முதலியார் பொண்ண முதலாளி பொண்ண ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டனா 50 ரூபா கொடுத்தாங்க. அதை வச்சுதான் இந்தாங்க சாப்பிடுங்க. வேணையா, நாங்க சாப்பிட்டோம். ஏன்க்கா போய் சொல்ற? பிரியாணிக்கா. பரவாயில்ல கண்ணம்மா, கேவலம் நான் டிரைவர் தானே, என்கிட்ட வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. பரவாயில்ல. ஆமாயா, நான் பெரிய மகாராணி, நீ சாதாரண டிரைவர், உன் கையால வாங்கி சாப்பிட கூடாதுன்னு நினைச்சேன். யோ, நீ டிரைவர், நான் மெக்கானிக், அவ்வளவுதாயா. நான் வேணான்னு சொன்னா நீ உங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுப்ப, அதுங்க சாப்பிட்டு சந்தோஷப்படும் நினைச்சேன். அதா குடியா, வண்டி எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போய் ட்ரையல் பாக்குறேன். ஏதாவது பிரச்சனை இருந்தா திரும்பி வரேன். வரேன். அவர் கார் அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகணும். அவர் ரிப்பேருக்கு இங்கதான் வரணும். கவலைப்படாத, அவர் ரிப்பேருக்கு இங்கதான் வருவாரு. எப்படா கண்ணம்மாவோட அழக பார்த்து அவன் அசந்திருப்பாரு. எப்படியோ பிரியாணி நமக்கு டெய்லி கிடைச்சா போதும். அது போதும், சாப்பிடு. கழுதிங்க பிரியாணியை பார்த்த உடனே எதையும் எடுத்து வைக்காம தின்னுட்டு ஓடிடுச்சுங்க. காலையில வட்டம் பேசிக்கிறேன். கண்ணு கூசுதா கண்ணம்மா? லைட்டை நிறுத்திடுறேன். நிறுத்துங்கடா. அன்னைக்கு பட்ட பகல்ல என்ன நீ அவமானப்படுத்துறதுக்கு இன்னைக்கு ராத்திரியில பதில் சொல்ல வந்திருக்கேன். நீ கழட்ட வேண்டியது செருப்பு இல்லம்மா, முடிங்கடா அவள. நல்ல வேளை, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்தே போயிட்டேன். யோ, இன்னாயா நெத்தியில ரத்தம்? ஒண்ணு இல்ல, சும்மா லைட் அடிபட்டுச்சு. அடிபட்டுருச்சா? சரி, என் கூட வாயா, குடிசைக்கு போய் மருந்து போடுறேன். இந்த மாதிரி இப்போ ஒண்ணு சாப்பிடு, ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒண்ணு சாப்பிடு. நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்.
இந்தா. டாக்டர்கிட்ட போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா கண்ணம்மா? இல்ல, பக்கத்து தெருவுல மருந்து கடை இருக்கு, அங்க போய் கேட்டேன், அவர் கொடுத்தாரு. எங்க சேரிக்கு அவர்தான் குடும்ப டாக்டர். ஆமா, சட்டைய கழட்டு. எதுக்குங்க? உடம்புல எங்கேயாவது அடிபட்டு இருக்கோம். ஐயோ வேணாங்க. கழட்டியா? ஐயோ வேணாங்க. என்னது பொம்பளை கணக்கா கூச்சப்படுற? சரி, நானே கழட்டுறேன். நானே கழட்டிறேன். நீங்க கண்ணை முடிங்க. ம். இப்ப பாருங்க. ஐயோ, உடம்புலயே அடிபட்டு இருக்கு. இப்படியே விட்டா ரத்தம் கட்டிடும். நான் ஒத்தடம் தரேன், நீ படு. அப்பா. அந்த படுபாவங்களால பாவம் இவருக்கு அடிபட்டுருச்சு. அவங்க கண்ணை அழிஞ்சு போயிடணும். மகமாயி, இந்த ஆளுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. அம்மா, உன்னை பார்த்தா ஏழை மாதிரியே தெரியலையே. என்ன சொல்றீங்க? ஏழைங்கன்னா வெயில்ல காஞ்சு மழையில நனைஞ்சு உடம்புல சொரணையே இல்லாம நீ என்ன இந்த சூட்ட கூட தாங்க முடியாம இந்த துள்ளு துள்ளுற? அது வந்து டிரைவர் தானே, ஏசி கார்ல போய் போய் பழக்கமாயிடுச்சு. அதான் சூடு தாங்க முடியல. எனக்கு ஒத்தரெல்லாம் வேணாங்க, நான் கிளம்புறேன். லேட் ஆயிடுச்சு. வண்டியை சீக்கிரமா கொண்டு வரலன்னா அதுக்கு வேற அந்த ஓனர் திட்டுவான். நீங்க செஞ்ச சிகிச்சைக்கு ரொம்ப நன்றிங்க. வரேன். யோ, அந்த மாத்திரை ராத்திரி 11 மணிக்கு இன்னொரு தடவை சாப்பிடணுமா? ரத்தம் இல்லன்னு சொன்னாங்க. என் உடம்புல இருந்து எடுத்துக்கிட்டு என் ரத்தத்தை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இல்ல, ரத்தம் என் உடம்புல ஊறணுமா? அதுக்காக உன் உடம்புல என்ன ஊத்தா வெட்ட முடியும்? போங்கப்பா, நீ எப்ப பார்த்தாலும் கிண்டல தான். ஜூஹி, கோச்சுக்கிறியா? மலர்கிட்ட தென்றல் கோச்சுக்க முடியுமா? ஆஹா, அருமையான உதாரணம். இது லண்டன் பழமொழி. நான் உங்களுக்கு தமிழ்ல சொன்னேன். லண்டன் விஷயம் வேற எதுவுமே எனக்கு கத்து தர மாட்டேங்கிறீங்களா? கத்து தரேன். முதல்ல எனக்கு நல்ல இங்கிலீஷ் பழம் வாங்கி கொடுக்கணும். ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்ட உடனே முதல் வேலை அதான். வரட்டுமா? Thank you, Paul. லண்டன் லண்டன் தான், இந்தியா இந்தியா தான், கருப்பு கருப்பு தான், சிகப்பு சிகப்பு தாண்டும். நமஸ்கார். புத்தம்புது பழங்கள், ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா ஆரஞ்சு, அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள். காரமிளகாய் காரமிளகாய் காரமிளகாய். ஏய் மாறி, ஓசிக்கலாய்க்கு வந்துகிட்டு இருக்கான். அந்த ஆளு காய்கறி மட்டும் தான் ஓசியில் வாங்க வருவான், இந்த பக்கம் வரமாட்டான். இவன பழங்கள் மட்டும் விற்கப்படும், சத்தியமா காய்கறிகள் விற்கப்படவே மாட்டாது. ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா ஆரஞ்சு, அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள். ஏன தம்பி, என் தேவை எறிஞ்சு உன் தொழில மாத்திட்டியாடா கண்ணா. பழம் விக்கிறதோட மட்டுமல்லாம நான் ரத்த அபிவிருத்திக்கார பழம் தான் வாங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அதுக்குண்டான பழமா விக்கிறியே, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலடா. உடன்பிறவா சகோதரா, எல்லாத்தையும் ஒவ்வொரு கிலோ போடு. நிற்க முடியாதல டஜன் கணக்கில் போட்டுறா. ஆஸ்திரேலியா ஆப்பிள், போடு. ஐரோப்பா கொய்யா, காரமிளகாய். ஏட்டையா, பணம் கேட்டாலும் நீங்க தரமாட்டீங்க. போயிட்டு வாங்க. கண்ணா, இனிமே ரத்தம் ஊற வரைக்கும் அடிக்கடி உன் கடைக்கே வருவேன். காரமிளகாய். சொட்ட பழத்தாலே அடிச்சு உன்னை கொண்டுடுவேன். இனிமே எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அந்த ஆள் ஓசியில வாங்க வந்துருவான். யாருமே தின்ன முடியாத தொழில ஆரம்பி. எனக்கு தெரிஞ்ச தெய்வம் எனக்கு சோறு போடுற இந்த மெக்கானிக் வேலைதான். என்னை நம்பி 3 ஜீவன் இருக்கு. பட்டினின்னு வராம என் தொழில் நல்லபடியா நடக்கணும். லண்டன் ஜூகிஜாலா, எனக்கு மட்டும் வானத்திலே பறக்கும் சக்தி இருந்திருந்தால் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை எல்லாம் புடுங்கிட்டு வந்து உன் காலடியில கொட்டிருப்பேன். எனக்கு மட்டும் கடலிலே மூழ்கும் சக்தி இருந்தால் அங்கே கிடக்கும் முத்துக்களை எல்லாம் அள்ளி வந்து உன் கழுத்துல தோரணமா கட்டி தொங்க விட்டுருப்பேன். ஒன்னாவது காசு கொடுத்து வாங்குவேன்னு சொல்றான்னு பாருங்க. பாவம் அந்த மாறி, இவனால தெரு தெருவா அலையிறான். அந்த ஜூகி ஜாலாவால இவன் என்ன பாடுபடுறான்னு நீங்களும் பாருங்க. கண்ணம்மா, என்ன ஷெட்ல இருந்து வரியா? இல்ல, கோயிலுக்கு போயிட்டு வரேன். உனக்கு சாமி கும்பிட பழக்கம்லாம் உண்டா? நான் கோயில் பக்கமே போனதில்ல. ஏண்டா, இது வரைக்கும் எனக்காக வேண்டிக்க எனக்கு எதுவுமே இல்லையே. அன்னைக்கு உனக்கு அடிபட்டுருச்சுல்ல, அதனால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு உனக்காக வேண்டி.
என்ன கண்ணம்மா வெக்கப்படுற? உனக்கு வெக்கப்பட கூட தெரியுமா? ஆ? வரான், கையில பையோட வரான். இன்னைக்கு நம்ம கடையில இருந்து ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது. வரட்டும். இரும்பு வியாபாரம், பழைய இரும்பு வியாபாரம், யாருமே தின்ன முடியாத இரும்பு வியாபாரம், தின்னாலும் ரத்தம் அபிவிருத்தி அடையாத இரும்பு வியாபாரம். அவர் யூ பயன்டா தம்பி, இத்தனை நாள் என் தேவை எறிஞ்சு தொழில் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தேவை எனக்கு ஒண்ணு, ஆனா நீ தொழில மாத்திட்டியடா கண்ணா. உங்க தொந்தரவு தாங்காம தான் நான் இந்த தொழில இறங்கிட்டேன். வேணா அதுல ஒரு 10 கிலோ எடுத்துட்டு போங்க. திஸ் இஸ் கன் மெட்டல். உனக்கு கிண்டலா போச்சாடா பிள்ளடி பகரு? ஆமா, என்ன எடுத்து போ வந்தீங்க? என் உட்பி ஜூகி ஜாலாவுக்கு இரும்பு சத்து குறைச்சலா இருக்குன்னு டாக்டர் பேரிச்சம்பழம் சாப்பிட சொன்னாராம். பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம், பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம். அடி உங்க பிள்ளடி பகரு, பழைய இரும்பா விக்கிற பேரிச்சம்பழம். இங்க வா நைனா, டேய் கூப்பிடுற அவனை. டேய் மாறி, நீ தொழில மாத்தி பண்ணாலும் என் தேவை எரிஞ்சுதான்டா பண்ணிருக்க. டப்பா பேரிச்சம்பழம் 1 கிலோ பழைய இரும்புக்கு எத்தனை கிலோ பேரிச்சம்பழம் தருவ? 1/4 கிலோ. டேய் மாறி, 10 கிலோ பழைய இரும்பு பிரியா தரேன்னு சொன்னல, அதையே 20 கிலோவா? திஸ் இஸ் கன் மெட்டல். அவங்கிட்ட கொடுத்துறா. ஏட்டையா ஒரு நிமிஷம். என்ன நைனா, நீ இந்த கடையவே எடுத்துக்க, நான் போறேன். எங்க கண்ணா போக போற? புள்ளியார் கோயில் போய் மண்ணை வாரி அடிக்க போறேன். புள்ளியாரப்பா, ஐயோ இதெல்லாம் பொம்பளைங்க செய்யற தொழில் இல்ல. என்ன கண்ணம்மா ஆளே மாறிட்ட? எல்லாம் ஒன்னாலதாயா. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. என்ன கண்ணம்மா என்னமோ பேசணும்னு சொன்னா எதுவுமே பேசாம வர? மனசுல இருக்கிறத சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. சொல்லாமலும் இருக்க முடியல. இப்படியெல்லாம் நான் அவதிப்படுவேன்னு கனவுல கூட கண்டதில்ல. ஏயா, இந்த அவதிக்கு பேர் தான் காதலா? ஆமா கண்ணம்மா. நான் படிக்காதவ. சினிமாவுல சொல்ற மாதிரி என் காதல் மலையை விட உயரம், கடலை விட ஆழம் நிலை எனக்கு சொல்ல தெரியாது. இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட நான் உன்னை விரும்புறேன். அது மட்டும் தான் எனக்கு புரியுது. கட்டிக்கணும்னு ஆசைப்படுறையா? நீயே உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா வந்து சொல்லு. நீ வந்து சொல்ல போற முடிவுல தான் என் வாழ்க்கையே இருக்கு. நான் வரையா.
கங்க்ராச்சுலேஷன் விஜய், கை குடுறா. என்னடா பேரஞ்ச மாதிரி இருக்க? உன் சவால நீ ஜெயிச்சிடா. இல்லடா, நான் கண்ணமாட்ட தோத்துட்டேன். உண்மையிலேயே அவளை நான் காதலிக்கிறேன். என்னடா சொல்ற? ஆமாண்டா, நான் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லி என் காதலையும் சொல்ல போறேன். வர உண்மையை சொல்ல போறியா? இவன் சவால்ல ஜெயிச்சும் சட்டையை கிழிச்சுக்காம இருக்க போறதில்ல. அடேங்கப்பா. வாயா, உள்ள வாயா. யோ, அந்த டிரைவர் ட்ரெஸ்ல உன் அழகு பாதிடாயே தெரிஞ்சது. இதுல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சந்தோஷத்துல நீயும் என்ன மாதிரி ட்ரெஸ் மாத்திட்டியா? ஆமா, உனக்கு எது இந்த ட்ரெஸ்? உன் முதலாளிக்கு தெரியாம அவர் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வந்துட்டியா? உன் சந்தோஷத்திலேயே எனக்கு தெரியுதியா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு. இது எனக்கு காலையிலேயே தெரியுயா. அதனாலதான் உனக்கு விருந்து மாதிரி சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன். உட்காரு. அட உட்காரியானா? இப்போ வந்துடுறேன். சாப்பிட்டியா? டிரைவரா இருக்கிறப்பவே இவ்வளவு அழகா இருக்கியே, வசதியான வீட்டுல பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்ப? வேணாப்பா, வேணாம், அதெல்லாம் வேணாம். நீ மட்டும் வசதியான வீட்டுல பிறந்திருந்த உனக்கு எனக்கு லவ்வே வந்திருக்காதுல்ல. என்னையா கண்ணுல தண்ணி? காரம் ஜாஸ்தியா? சண்டாளி, பக்கத்து வீட்டு ஆயாவை கேட்டேன், காரம் போட சொன்னா. ஆமா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, அவ புருஷன் ஒரு பெரிய குடிகாரன் இல்ல. சரி சரி, இது அப்படியே வச்சிரு, நான் வேற சமையல் செஞ்சிடறேன். கண்ணம்மா, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். நான் சொல்ல போறத பொறுமையா கேட்டுக்க. யோ, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுதானே ஏதாவது சொல்லிடாதையா. அப்படி ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. நான் அந்த அளவுக்கு மோசமானவ இல்ல கண்ணம்மா. நான் உண்மையிலேயே பணக்கார விட்டு பையன் தான். நான் கார் டிரைவர்ல, அந்த கார் எனக்கு தான் சொந்தம். அப்புறம் ஏன் டிரைவரா வந்தேன்னு பாக்குறியா? அதையும் சொல்லிடுறேன். என் கூட படிக்கிற பசங்க சொன்னாங்க உன்னை லவ் பண்ண வைக்க முடியாதுன்னு. லவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டேன். அதான் டிரைவரா வந்தேன். வந்த இடத்துல உன்கிட்ட தோத்துட்டேன். சொல்லி முடிச்சிட்டியா? சொல்லி முடிச்சிட்டியா? என்ன லவ் பண்ண வைக்கிறேன்னு சவால் விட்டு வந்தியா? பணக்கார விட்டு பையன் இல்ல, அதான் எல்லாத்தையுமே சவால் எடுத்துக்குவேன் போல இருக்கு. கண்ணம்மா, இப்ப போட்டிய சோறு. இது மேல சத்தியமா சொல்றேன், நான் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. நீ வந்த காரணமே தப்பா இருக்கிறப்போ உனக்கு என் மேல இருக்கிற காதல் எப்படியா உண்மையா இருக்க முடியும்? கண்ணம்மா, எதுவும் பேசாத. நீ பசின்னு மயங்கி விழுந்தப்போ இருந்த காசுக்கு உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் தெரியும் கண்ணம்மா, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வெறும் பச்சை தண்ணியை குடிச்சு உன் வயித்தை நீ நிரப்பிக்கிட்ட. என்ன காப்பாத்த வந்து உனக்கு அடிபட்டப்போ நான் எவ்வளவு பதறினேன். எனக்கு அடிபட்டது நடிப்பு இல்லையா கண்ணம்மா? அது உண்மைதானே? எனக்கு அடிபட்டப்ப நீ பதறினிய, அந்த பாசத்துலதான் உன் மேல எனக்கு அன்பே வந்துச்சு. என்ன என் மேல பாசம் காட்ட வேற யாருமே இல்ல கண்ணம்மா. உன் காதலை என்கிட்ட சொன்னப்பவே நான் சவால்ல ஜெயிச்சிட்டேன். உண்மையிலே உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சேன், அதோட நான் போயிருக்கலாம்ல. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல, இதுவும் உனக்கு நடிப்பாதான் தெரியும். ஆனா
ஒரு நாள் நீயே உண்மையை தெரிஞ்சுக்குவ. கார் சாவியை வச்சுட்டு போயிடுறேன். தந்தா போயிடுறேன். இனிமே நீ எதுக்காகவுமே அழக்கூடாது கண்ணம்மா. விஜய், என்ன டாடி? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. நீ சொல்ல வேண்டியது நான் அப்புறமா கேட்கிறேன். நீ உடனே கிளம்பி திண்டுக்கலுக்கு போ. அங்க நம்ம ரோட் கான்ட்ராக்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. மேனேஜர் தானே போவாரு? மேனேஜர் லீவ்ல போயிருக்கான். அதனால நீ தான் போயாகணும். என்ன, நீ சனிக்கிழமை வார சம்பள நாள், எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாகணும். ஓ, சம்பள நாளா? அப்ப நானே போறேன். சம்பளம் போலன்னா பாவம் அந்த ஏழை தொழிலாளிங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க கஷ்டப்படுவாங்கங்கிறத விட நம்ம ஒர்க் கரெக்டா நடந்தாகணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மொத்தம் 60 பேர் ஒர்க் பண்றாங்க சார். இன்னும் 30 நாள்ல கம்ப்ளீட்டா ஒரு ஃபினிஷ் ஆயிடும். போன வாரம் சம்பளம் கொடுத்த லிஸ்ட்டை கொடுங்க. இங்க வாங்கம்மா. வார சம்பளம் எல்லாம் ஒழுங்கா கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க ஐயா. சரி, நீங்க போங்க. யோ, வெயில நெருப்புக்கிட்ட நின்று வேலை செய்யறவங்களுக்கு என்ன சோறு போறீங்க? சாப்பாடு நம்ம போறல சார், அவங்களே கொண்டு வராங்க. ஓ, அப்படியா? சரி, இன்னையில இருந்து நம்ம கிட்ட வேலை செய்யற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் நம்ம செலவுல பிரியாணி வாங்கி கொடு. சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போட்டா எங்களுக்கு தானே நஷ்டம் வரும். நான் அதை பத்தி கவலைப்படல. சொன்னதை செய். பெரிய தெரிஞ்சா இன்னும் ரொம்ப சத்தம் போடுவாங்க. அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ போய் முதல்ல அவங்களுக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க. நீங்க சாரதா தானே? நீங்க? நான் தான் விஜய். உங்க பேரு? என் பேரு சாரதா இல்ல, நான் மங்களம். விஜய், உனக்கு 7 வயசு இருக்கும் போதே உன்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். பாட்டி பாட்டின்னு என்னையே சுத்தி சுத்தி வருவியே. இப்ப என்னமா வளர்ந்துட்ட. அதுக்கப்புறம் பார்த்தோம், நான் தான் உன் பாட்டின்னு சொல்ல முடியாத நிலையில இருக்கேன். கூலிக்காரியா இருக்கிறனா எப்படி உன் சொந்தத்தை சொல்ல முடியும்? அதனாலதான் மனசுல தேக்கி வச்சிருக்கிற பாசத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா ராஜா.
இனிமே நான் உன்னை எப்ப பார்க்க வேணும்? இனிமே உங்களை பிரிஞ்சு நான் எங்கேயும் போக விஜய், 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 உங்க கையை தொட்ட உடனே நீங்க தான் என் பாட்டின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. 7 வயசு வரைக்கும் ஒவ்வொரு வேளையும் இந்த கைதானே எனக்கு சோறு ஊட்டி வளர்த்துச்சு. நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு வாழ்றீங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நீங்க போயிட்டு அப்பா என்கிட்ட போய் சொல்லிட்டாரு பாட்டி. நீங்க தெய்வமா இருந்து என்னோட ஒவ்வொரு செயலையும் நடத்திட்டு போறீங்கன்னு இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்கேயோ இருந்து என்னை ஆசீர்வதிச்சுட்டு இருந்தீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் சந்தோஷமா இருக்கிறப்ப இதையெல்லாம் பார்க்க நீங்க இல்லைன்னு நினைச்சுக்குவேன். நான் சோகமா இருக்கிறப்ப எனக்கு ஆறுதல் சொல்ல நீங்க இல்லைன்னு நினைச்சுக்குவேன். என் நினைப்பே நீங்க தான் பாட்டி. விஜய், நான் என் கண்ணு நிறைய உன்னை பார்த்துட்டேன். அதுக்காகத்தான் இவ்வளவு நாளும் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இனிமே நிம்மதியா போய் சேர்ந்துடுவேன். இல்ல பாட்டி, இனிமேதான் நீங்க வாழணும், எனக்காக வாழணும். ராணிப்பேட்டையில தொழிற்சாலை இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த பிஸில தான் உங்களை சந்திக்க முடியாம போயிடுச்சு. இவன் என்னுடைய ஒரே சன் அருண். ஹலோ ஹலோ, என் பையன் விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன். என் சன் அருண் உங்க டாக்டர் அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. ஆனா கல்யாண விஷயம்னு வரும்பொழுது என்னை விட என் பொண்ணோட முடிவு தான் முக்கியம்னு நினைக்கிறேன். அதனால அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லி அனுப்புறேன். அனிதா, என்ன டாடி? காலேஜ்ல உன்னோட படிக்கிற அருண் அவங்க அப்பா உன்னை பொண்ணு கேட்டு வந்தாங்கம்மா. அருண் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறான். நான் இதுல ஓ முடிவு தான் முக்கியம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஓ முடிவு என்னம்மா? டாடி, நான் உங்க பார்ட்னர் சேகரோட மகன் விஜய. ஆஹா. நீ ஆசைப்பட்டது எதுமா நான் நிறைவேற்றாம போயிட்டேன். நிச்சயமா பேசி முடிச்சிடறேன். போதுமா? Thank you, Daddy. Thank you. எஸ்கே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கூடிய சீக்கிரமே இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம். நான் பிசினஸ் பேசுறேன், தப்பா நினைக்காதீங்க. நான் எவ்வளவு வசதியானவன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணுக்காக நான் எவ்வளவு வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். போதுமா? ஐ லைக் தட். என்ன உங்களோட எல்லா பிசினஸ்லயும் பார்ட்னரும் சேர்த்துக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்கல. நாளைக்கே என் சம்பந்தப்பட்ட எல்லா பிசினஸ்லயும் நீங்க பார்ட்னர். ஓகே? நாளைக்கே முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிடுவோம். ஓகே? அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறது சம்பந்தமா உங்க சன் விஜய் கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அவங்கிட்ட என்ன கேக்குறது? கட்டுறா தாலி என்ன கட்டுறான்? இல்ல, எல்லாம் பேசி முடிவானதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன். யூ நோ மை டெம்பரமெண்ட். யூ ஆல்சோ நோ மீ. நான் சொன்னதை செய்யாம விட மாட்டேன். நடக்க வேண்டிய மத்த விஷயத்தை பாருங்க. கண்ணம்மா, வாயா, உடனே வரேன்னு சொல்லி ஊருக்கு போன. எங்கேயா உன்னை 2 நாளா காணோம்? உன்னை பார்க்காம நான் அவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? கண்ணம்மா, பாட்டி இது தெரியும்டா, உனக்கு ரொம்ப வேண்டிய உங்க வீட்டுல தங்க வைக்க போறேன்னு சொன்னீங்க. உனக்கு வேண்டிய விபதானா? ஆமா பாட்டி. என்ன இன்னும் பார்த்துட்டு நிக்கிறா? இவங்க தான் என் பாட்டி. பாட்டிக்கு தான் எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுல. உடனே காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதானே? கண்ணம்மா, பாட்டி இனிமே இங்கதான் தங்க போறாங்க. சரியா? பாட்டி, என் செலக்ஷன் எப்படின்னு சொல்லவே இல்லையா? நான் இங்க தங்க போறேன்னு சொன்னதும் ஏன் என்னன்னு கேட்காம உடனே சரின்னு சொன்னாலே, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு ஏத்தவ இவதான். ஏன் விஜய், அம்மா போட்டோல இருந்து மாலை காட்டுன? இனிமே பாட்டி போட்டோக்கு மாலையை போட வேண்டாம். நான் பாட்டியை பார்த்தேன். பாட்டி என் கூட தான் இருக்காங்க. நேத்து ராத்திரி பாட்டி என் கனவுல வந்து, விஜய், நான் எப்பவும் உங்களை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. கனவா? எனக்கு கூட முதல்ல நீ என்ன சொல்லணும் ஒண்ணுமே புரியல. நீ சின்ன வயசுல இருக்கும்போதே பாட்டி நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்களே. இல்ல,
கனவுல சொன்னபடி அவங்க என்னோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க தெய்வமாயிட்டாங்கன்னு சொல்லி என்னால எப்படி பூ போட்டு கும்பிட முடியும்? அதுவும் கரெக்ட் தான். விஜய், நான் உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். என்ன விலைக்கு வித்தீங்க? வாட் யூ மீன்? என்ன சொல்ற? இல்ல எவ்வளவு வரதட்சணை பேசிருக்கீங்க? அதான பார்த்தேன். பொண்ணு பெரிய இடமான்னு பாக்குறியா? நான் உனக்கு பாக்குறச்ச சாதாரண இடமா பாப்பேன். ரொம்ப பெரிய இடம். உனக்கு கூட தெரிஞ்ச பொண்ணு. நம்ம கோடீஸ்வரன் எஸ்கேல அவருடைய ஒரே டாக்டர் அனிதா. உன் கூட காலேஜ்ல படிக்கிற இடமே. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். ஏன் விஜய்? நீ சுமாரு. உன் முடிவை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை உன்கிட்ட சொல்ல. என் முடிவை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். கூடிய சீக்கிரமே உனக்கும் அனிதாக்கும் கல்யாணம். எங்களுக்கோ வயசாயிட்டே போதப்பா. எங்களுக்கு அப்புறம் உன்ன பாத்துக்க. இந்த வீட்டுக்கு ஒருத்தி வேண்டாமா? உங்க பாசத்தை நினைச்சு பெருமைப்படுறேம்மா. சார், என்னப்பா? அடுத்த வாரம் ஏழைங்களுக்காக நீங்க நடத்தி வைக்க போற இலவச திருமணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். போஸ்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் சொல்லிட்டேன். ஓகே. ஏழைங்களுக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால தான் என் பையனுக்கு பெரிய இடத்துல நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு. செல்வி ஜூகி, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். உங்களுக்கு பழம் வாங்க போகணும்ல? எனக்கு பழம் வேணாம். ஏன், அதுக்குள்ள ரத்தம் ஊறிடுச்சா? இல்ல, கிறிஸ்மஸ் வருது இல்ல? ஆமா. அதுக்கு என்ன வேணும்? கேக் வேணுமா? பறக்கும் பலூன் வேணுமா? படபடான்னு வெடிக்கிற பட்டாசு வேணுமா? அதெல்லாம் இந்தியால தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்க லண்டன்ல கொக்கு கறி தான் சாப்பிடுவோம். அதனால எனக்கு கொக்கு தான் வேணும். உங்களுக்கு இல்லாத கொக்கா? லண்டன் கொக்கு வேணுமா? இந்தியா கொக்கு வேணுமா? ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த கொக்க உங்க கையால தான் சுட்டு தரணும். கொக்க கையால எல்லாம் சுட முடியாதுங்க. துப்பாக்கியால தான் சுடணும். போய் சுட்டுட்டு வாங்கோ. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நானும் கொக்கும் உங்களுக்கு விருந்தா போறோம். ஐயோ, நீங்களும் கொக்கும் எனக்கு விருந்தா? சுட்டுறேன். நான் இப்ப எந்த தொழிலும் செய்யறதே இல்ல. சோத்துக்கு டிக்கி அடிச்சாலும் பரவாயில்ல, தொழிலே செய்யறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ தொழிலே பண்ணாம இருக்கிறதாண்டா எனக்கு சந்தோஷம். வை மை உட்பி. ஜூகி ஜாலாவுக்கு கிறிஸ்மஸ் வருதுல்ல, கொக்கு கறி வேணும்னு கேட்டா. கொக்கு எங்க இருக்குன்னு காட்டுறா சாமி. சாமி, வயல்வெளி பக்கமா போய் பாருங்க, வெள்ளையா நிக்கும். அதுதான் கொக்கு. அப்படியா? வெள்ளையா இருந்தா அதுக்கு பேர் கொக்கா? பில்லடி பகர். இப்ப நீ வரப்போறியா இல்ல சந்தேக கேஸ் ஒண்ணு உள்ள முடிச்சு போட்டுமா? நில்றா, நான் உட்கார்ந்துக்கிறேன், நீ மிதி. இது வேறையா சாமி? மிதிடா, மிதி. இந்த கன் எங்க வாங்குனீங்க? ஒப்பம் பற்றையில. நாங்க ஊரையே காப்பாத்துறோம், எங்களுக்கு இந்த ஹெல்ப் கூட நீங்க பண்ணக்கூடாதா? பாத்து போடா, பள்ளம் மேடுமா இருக்கு. அட பாம்புக்கு பிறந்தவனே, வளைஞ்சு வளைஞ்சு போகாதடா. என்ன? கொக்கு 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 கொக்கு. எங்க 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 எங்க? அங்க அங்க அங்க. சுடுறேன் 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 சுடுறேன். அதோ வெள்ளையா தெரியுதே, அதுதான் கொக்கு. சுடுங்க. உங்களுக்கு சுட தெரியுமா? பில்லடி பகர், இந்த ஏட்டையாவை பார்த்து என்ன கேள்வி கேக்குற? என்னைக்கு ஸ்டேஷன்ல போய் தொழில் பாத்தீங்க, அதான் கேட்டேன். ஒரே அடியில சாட்சி காட்டுறேன் பார். செல்வி தூக்கிச்சாலா, நீயே துணை. கொக்கு மனசு மாதிரியே கத்துது. கொக்கு கத்தல மனுஷன் தான். வயல்வெளியில உட்கார்ந்து சுட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆரம்பத்திலே கேட்ட சுட தெரியுமா? கொல கொல அநியாயமா பார்டர்ல சுட்டு கொன்னுட்டானே. சாபி, போயிட்டியே சாமி. என் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு வெங்காய வைப்பிய சாமி. சாமி, உனக்கு ஞாபகம் இருக்கா? என் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு கையில மிளகா வச்சுக்கிட்டு மிளகா மிளகான்னு சொல்லுவியே சாமி. இப்ப எதாரே விட்டுட்டு போயிட்டியே. மாறு, இங்க வாடா. நான் ஒண்ணு சாகலடா. நீ ஏன் கத்துன? காலக்கடலை கழிக்கலான்னு வந்தேன், துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டது. இப்பதான் ஊரெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கான்ல, அந்த சத்தத்துல பயந்து விழுந்துட்டுடா. சாமி, இன்னில இருந்தா எனக்கு விடிவு காலமே பிறந்திருக்கு. நீ என்ன சொல்ற சாமி? அப்படியே செத்த மாதிரி கடை. எதுக்குடா? சொன்னதை செய். ஏட்டையா ஏட்டையா ஏட்டையா, அநியாயமா ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டீங்களே. நீ சுட சொல்லிட்டால மாதிரி நான் சுட்டேன். இருக்கட்டும் ஏட்டையா, சட்டம் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லித்தரேன். சுட சுட விட
சுட்டவனுக்கு தான் தண்டனை அதிகம். ஆமா மாதிரி இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என்ன வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணி தூக்குற தொங்குட்டுருவாங்க. நீதான் மாறி, நீங்க தான் மாறி என்ன காப்பாத்தணும்ங்க. வாங்க ஒரு வழி சொல்றேன். வாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. ரொம்ப நன்றி மாறிண்ண. நான் யாருக்கும் தெரியாம பணத்தை போச்சுறேன். மாறிண்ண, இத உங்க காலா நினைச்சு சொல்றேன். பரவாயில்ல, கையாவே நினைச்சு சொல்லுங்க. இந்த உதவிய உயிருள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன்னு. விஷயத்தை வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்க. ஹலோ, என்கிட்ட போன்லயா பேசுற? அல்லோ வா அல்லோ. உனக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது? டார்லிங். இப்படி ஏதாவது சொல்லி அசத்துடு. உன் கூட இன்னைக்கு நான் பேச போறது இல்ல. சரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். நீ பேச மாட்டேங்கிற, நான் போறேன். போ. நிஜமாவே போயிடுவேன். போ. சரி. யோ, போன்னு சொன்னா உடனே போயிட வேண்டியதா? கோச்சு கதம்பா, வீட்டுல வேலை இருந்துச்சு, அது இதுன்னு ஏதாவது சொல்ல வேண்டியதானே? சரி, இங்க தொடலாமா? கோவிச்சுக்காதம்மா, வீட்டுல வேலை இருந்துச்சு, அது இது. ஆமா, என்னையா முக்கியமான விஷயம்? கண்ணம்மா, நம்ம சந்திக்க போறது இதுதான் கடைசி தடவை. என்னையா சொல்ற? காதலர்களா சந்திக்க போறது இதுதான் கடைசி தடவை. கண்ணம்மா, நம்மள முதல்ல சேர்த்து செடி, இப்ப கடைசியாவும் நம்மள சேர்த்து வச்சிருச்சு. இனிமே நம்மள பிரிக்க முடியாது. ஐயோ, மறுபடியும் அண்ணனுக்கு யார் இருந்தாலும் பிடிக்காது. இது எப்படி இருக்கு? என்ன விஷயம்னு சொல்லு, அண்ணன் தீர்த்து வைப்பாரு. அண்ணே, என் தம்பிய போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சண்ணே. போலீஸ் போலீஸ் போலீஸ், மொத்தம் 4 போலீஸ். இது எப்படி இருக்கு? ஆமா, உன் தம்பி என்ன தப்பு பண்ணா? சண்டையில வாய்ப்பேச்சு முத்தி கத்தியால சொருவிட்டாண்ட. கேவலம் இந்த சின்ன விஷயத்துக்கோசரமா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போய் ஸ்டேஷன்ல என் பேரை சொல்லு, விட்டுருவாங்க. போ. சரி அண்ணே. அப்படியே என் பேரை சொல்லி விடலன்னு வச்சுக்கோ. கடைசி அதை சொல்லு. காத குடு. இது மூக்கியா காத குடியா? காணிக்க இந்தாங்க. இங்க குடியா? அண்ணே வர்றங்க அண்ணே. நட்டியா? யாரண்ணே? ஜெயில இருக்கிற ஹென்ரியோட அண்ணன் சகாயம் வெள்ளடி பகரே. தில்லி இருந்தா இந்த 8 பாண்டிக்கு முன்னால வந்து நீ சேர்ல உட்காருவ. என்ன மேல நான்சென்ஸ். என்னடா தாயத்து? ரவுடின்னா கழுத்துல தாயத்து, முண்டாவில தாயத்து கட்டணுமா? அது கீழே வைடா, வைடா. மூக்கு வாயெல்லாம் ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு போடுவேன். எங்க வந்த? என் தம்பிய அழைச்சுக்கிட்டு போக வந்தேன். உன் தம்பி என்ன செகண்ட் ஷோ சினிமாக்கு வந்தானா? வழி தெரியாத சின்ன பையன் அழைச்சிட்டு போக வந்தியாக்கும். பிள்ளடி பகரு வழிய இப்பெல்லாம் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போக வர்றானுங்கப்பா. டேய், இன்னும் போகல? ஒரு விஷயத்தோட தான் வந்திருக்கிறேன். என்னடா விஷயம்? கடைசியா தான் சொல்லுவேன். நானும் கடைசியா சொல்றேன். விட முடியாது. இப்ப சொல்றான். சொல்லிடுவேன். சொல்றடே. சொல்ல போறேன். பிள்ளடி பகர் சொல்றான். மாரியா கொக்கா. ஐயோ, மாரியா கொக்கா. அம்மா, மாரியா கொக்கா. ஐயோ அண்ணே, போதுண்ணே. உங்க தம்பி தப்பே பண்ணண்ணே. நீங்க அழைச்சிட்டு போங்கண்ணே. அண்ணே இருங்கண்ணே, இது உங்க தாய் தானே. நீங்க கழுத்துல கட்டிக்கங்கண்ணே. முடிஞ்சா முண்டாவில் ஒண்ணு கட்டிங்க, நெத்தியில ஒண்ணு கட்டிங்க. நாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி என்ன. இன்றைய தினம் நம்மிடையே கர்ணனாக வாழ்ந்து வரும் உயர்திரு சேகர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். வணக்கம். இந்த பாராட்டலுக்கும் கைத்தட்டலுக்கும் நான் யோகிதையானவனான்னு முதல்ல யோசிச்சு பார்க்கிறேன். நானும் ஒரு பையனுக்கு தகப்பன் தான். இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி வச்சா என் பையனுக்கு ஆண்டவன் கல்யாணம் பண்ணி வைப்பான்னு நான் நம்புறேன். இங்க இருக்கிற தம்பதிகளுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி அவங்க எல்லாரையும் மேடைக்கு வருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த திருமணங்களை நடந்து முடிஞ்ச உடனே என் சார்பா உங்களுக்கு ஒரு விருந்து இருக்கு. எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போகணும்.
கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? வணக்கம். என்ன பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் தான் வள்ளல் சேகரோட ஒரே பையன் விஜய். எங்க அப்பா சொன்ன மாதிரி அவருக்கு ஏழை பணக்காரன்ற பாகுபாடே கிடையாது. மேல வானம் கீழே பூமின்னு சொல்லி என்னையும் பாகுபாடு தெரியாம வளர்த்தாரு. அதனாலதான் நான் இப்போ ஒரு ஏழை பொண்ண, உங்களை மாதிரி சேரியில இருக்க ஒரு பொண்ண இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் அப்பாவுக்கு இதை கேட்ட உடனே ஒரே அதிர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா அவர்கிட்ட சொல்லல. பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா உடனே சம்மதம் சொல்லுவாரு, அதை வெளியில சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கு விளம்பரமே பிடிக்காது. இப்படித்தான் அவர் செய்யற பல நல்ல காரியங்களை வெளியே தெரியாம மறைச்சிடுவார். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மனைவியாக போறவங்க உங்க கூட பேசுவாங்க. நானா? ம். என் பேர் கண்ணம்மா. எனக்கு இந்த மேடையில எல்லாம் பேசி பழக்கம் இல்ல. அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கண்ணால நடக்க போகுது, பேச்சே வரமாட்டேங்குது. மேடையில அவர் இருக்காரு மாங்க, அதனால நான் என் பேச்ச முடிச்சுக்கிறேன். டான்ஸ். அப்பா, ஆண்டவன் என் கல்யாணத்தை நடத்தி வைப்பான்னு சொன்னீங்க. நீங்க தான் இந்த ஏழைங்களோட ஆண்டவன். வந்து எங்க கல்யாணத்தை நடத்தி வைங்கப்பா. கொஞ்சம் தள்ளிக்குமா. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் சொல்லுவாங்க. அதை என் பையன் விஜய் நிரூபிச்சிட்டான். என் மகனுக்கும் என்னுடைய மருமகளுக்கும் உங்க சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்தப்பா விஜய், சந்தோஷமா கட்டு. அப்ப நான் உங்ககிட்ட இருந்து விட பெறேன். அப்பா இருந்து விருந்து சாப்பிட்டு போலாம்ப்பா. இல்லப்பா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. வரமா? வரங்க. அப்பாவுக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கா, அவர் போகட்டும். நாங்க உங்களோட விருந்து சாப்பிடுறோம். எவ்வளவு பெரிய திட்டம் போட்டு வச்சிருந்தேன். எவ்வளவு சேரில இருந்து ஒரு நாயை கொண்டு வந்து ஏன் கையாலே தாலி எடுத்து கொடுக்க வச்சு கட்ட வச்சிட்டான். பணத்தை இழக்க வேண்டியிருக்கு. நோ, என்னால அவ்வளவு பெரிய தொகையை இழக்க முடியாது. ஹைலி இம்பாசிபிள். எப்ப வந்த? உங்க மகனோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம கோடிக்கணக்கான ரூபாயை பத்தி கவலைப்பட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். பணத்துக்காக எப்பவுமே சொந்தத்தை விலை பேசித்தானே உங்களுக்கு பழக்கம். சாரி டாடி, உங்களால என்ன விலைக்கு வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. உன்னை விலை பேசுனதே நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தனோட தான். நீ என்னடா என்ன எவ்வளவு சேரில இருந்து ஒரு நாயை எடுத்துட்டு வந்து. நீ பேசாத, நான் பேசுறேன். உங்க மருமகளை பத்தி நீங்களே தப்பா பேசாதீங்கப்பா. எனக்கு தேவை அந்தஸ்து இல்ல, என் மேல உண்மையிலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஜீவன். அதனாலதான் நான் கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப நீ பேச கண்ணம்மா. இல்ல, தாலி எடுத்து கொடுத்து சந்தோஷமா வாழ்த்தி பேசிட்டு இப்போ திடீர்னு சேரி நாய் அது இதுன்னு மாமா உள்டா அடிக்கிறாரே, அது ஏன்? ஏழைங்க முன்னாடி இன்னொரு ஏழை மேல அன்பா இருக்கிறதா நடிச்சிருக்காரு. அவர் அப்படித்தான் நடிச்சாகணும். அதை தெரிஞ்சுதானே நம்ம கல்யாணத்தை அங்க வச்சுக்கிட்டேன். பெத்த தாய் கிட்ட கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம பரம்பரையில ஒண்ணு புதுசு இல்லையம்மா. ஏன் உங்க கல்யாணம் கூட இவரோட அம்மாவுக்கு தெரியாம தான் நடந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். அத்தை, இவர் எனக்கு தாலி கட்டினதை உங்க கண்ணால பாக்கலையேன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. அத வீடியோ படம் பிடிச்சிருக்காங்க, அத வாங்கி போட்டு பாருங்க. அதுல இவர் எனக்கு தாலி கட்டதை பார்க்கலாம். அத நீங்க திருப்பி திருப்பி போடுங்க, இவர் எனக்கு திருப்பி திருப்பி தாலி கட்டிக்கிட்டே இருப்பாரு, நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். பெத்தவங்களை கண் கலங்க வச்ச பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அட, யார் உங்களை கண் கலங்க சொன்னது? சந்தோஷமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன தைரியம்? எட்டு வயசுல இருந்து ஸ்பேனர் பிடிச்ச கை, ஜாக்கிரதை. அப்பா தாலி எடுத்து கொடுத்தாரு. அம்மா நீ ஆசீர்வாதம் பண்ணிடுமா. உன் மேல நான் வச்சிருக்க பாசம் இன்னும் குறையல. நல்லா இருங்க. கடமா வா, நம்ம ரூம் போலாம். நம்ம ரூம் எங்க இருக்கு? பாடியில. வீடு எப்படி இருக்கு? வாத்தியார் படத்துல வர ஊடு மாதிரி படம் சோக்கா இருக்கு. ஆனா இந்த வீட்டுல எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உண்டான ஏற்பாட்டுல நானே பண்றேன். சீக்கிரமா பண்ணுங்க. வா வா வா. விஜய் ஏதோ திட்டம் போட்டிருக்கான். நான் எவ்வளவு பெரிய திட்டம் போடுறேன்னு போக போக தெரிஞ்சுப்பான். பேசு. வரப்ப உங்க வீட்டு வாசல்ல 2 காரை பார்த்தனே, நல்ல ரிப்பேர் இல்லாம ஓடுதா?
உன் மெக்கானிக் புத்தியை காட்ட பத்தியா? இதான் வேற ஏதாவது பேசுறதா? வேற என்ன, நான் எவ்வளவு தைரியமா இருப்பேன், கை காலெல்லாம் உதறுது, வார்த்தையே வர மாட்டேங்குது. போச்சுடா, இன்னைக்கு ராத்திரி வேஸ்ட் தான் நினைக்கிறேன். கோமா இல்ல, சரி, உன் விருப்பப்படியே நான் தூங்க கூடாது, அதனால பெட்ல தான் படுக்கிறோம். ம்? மகனே, யாரது? நான் தான்டா சடையப்பேன், கோப்பேன். இன்னும் நீ சாகல? இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க நல்ல வேளை நான் உசுரோடு இல்ல, ஆவியா வந்து பேசுற மகனே. ஏயா சமாதியத்தை கருங்கல்ல ஸ்டாங்கா கட்டின, மறுபடியும் ஏயா வந்து கழுத்தா இருக்கிறா? ஆமா மகனே, இப்ப எல்லாம் என்ன நீ ஆங்கில பாட்டை கேட்கறது இல்ல? டேய், மரியாதையா போயிடு, இல்ல அடிச்சே உன்னை மறுபடியும் சாகடிச்சிருவேன். பண்ணுக்கே முட்டையை தொட்டுட்டு திம்பிய, இப்ப எங்கடா நான் ஊறுகாய கூட காணா? சடையப்பா, வெறுப்பேத்திரியா? வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிரியா? மரியாதையா போயிருச்சாடா? செல்வி ஜூகி ஜாலா சௌக்கியமா? என்ன கிண்டலா? போட்டோ தூக்கி போட்டு காலியே நச்சு நச்சுன்னு மிதிச்சு போடுவேன். ஜாக்கிரதை, முடிஞ்சா உடைச்சு பாடுற. உடைச்சிட்டா நடக்க கூடாதெல்லாம் நடந்துரும். ஓ, நடக்க கூடாது நடந்துருமோ? கால் இல்லாத பையன் நீ, அப்படி என்னதான் நடக்கும் நான் பாத்துறேன். மாட கொக்கா, மாரியா கொக்கா. இந்த விஷயம் ஆவி உலகம் வரைக்கும் போச்சா? அன்னைக்கு வீடு தேடி பொண்ணு கேட்டு வந்த என்ன தூக்கி எறிஞ்சிட்டு விஜய் மாப்பிள்ளையாக பாத்தீங்களே, இப்ப என்ன செய்ய போறீங்க? அனிதாவை கல்யாணம் பண்ணிக்க இப்பவும் நான் தயாரா இருக்கேன். Get out. I say get out and get lost. போடா, போடா. கொய்யாப்பழம் சீதாப்பழம் எத்துக்கிட்டு வந்தோம். ஏதோ ஏழைங்க நாங்க, எங்க அந்தஸ்துக்கு முடிஞ்சது. அந்த நெத்திலிய சாப்பிட்டு பாருங்க, மணக்கும். கொய்யாவை சாப்பிட்டு பாருங்க, அசத்தம். இடியட், இடியட் இல்ல மாமா, கோடையில இருக்கு. கண்ட்ரி ப்ரூட். ஆட என்ன மாமா நீங்க கோடையில இருக்குங்கறல்ல? கொஞ்சம் புரியும்படியா சொல்லு புள்ள. ஆ? ஹலோ எஸ்கே, என் மேல கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு ஆசைப்பட்டது எதுவுமே இது வரைக்கும் நிறைவேறாம போனதில்லை. இவ மட்டும் என்ன, விஜய் அனிதாவுக்கு தான். என்ன பார்வையே சரியில்லை? ஆயிரக்கணக்கான ஏழைங்களை ஒரே நிமிஷத்துல குடிசையை விட்டு காலி பண்ற எனக்கு என் வீட்டுல இருக்க ஒரே ஒரு ஏழை கண்ணமாவை காலி பண்ண வைக்கிறதா கஷ்டம். கொஞ்சம் டைம் கொடுங்க, வீட்டை விட்டு துரத்திடுறேன். முடியல, இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிடுறேன். உங்களை நம்புறேன். Come on. Have it. அது வாத்தியார் படம் ஓடிட்டு இருக்கு, கூச்சல் இல்லாம எப்படி இருக்கும்? இதுல யார் பெட்ரூம் வரைக்கிட்டது? என் வீட்டுக்காரர் தான். என் வீட்டுக்காரர் கிட்ட கேட்டேன், இந்த ஊடே உனக்கு தான் சொந்தம்னாரு. ஊடே எனக்கு சொந்தம்னா இந்த பெட்ரூம் எனக்கு தானே சொந்தம். அத்தை, என் சரங்க போற வரைக்கும் நீங்க இந்த பக்கமே வராதீங்க. ஏன்னா ஏழைங்க மேல அன்பா இருக்கிறதுனால இதுங்க எல்லாம் என் வீட்டுக்காரர் தெய்வமா நினைக்குதுங்க. நீங்க இப்படி வந்து இந்த மாதிரி எல்லாம் கத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதுங்க மத்தியில அவர் மேல இருக்கிற நல்லெண்ணெய் எல்லாம் போயிடும். அத்தை, இன்னும் படகோட்டி, ரிச்சாக்காரன், காவல்காரன், கேசட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு காலையில தான் இதுங்க எல்லாம் போவோம். உங்களுக்கு இங்க இருக்கிறது சிரமமா இருக்குன்னா வேலைக்காரங்களுக்குன்னு ஒரு ரூம் கட்டி வச்சிருக்கோம்ல, அங்க போயிருங்க. விஜய், அவளுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தியடா? என்ன போய் சர்வெண்ட் ரூம்ல படுத்துக்க சொல்ற? இடம் இல்லைன்னா என்னமா பண்றது? வந்திருக்க விருந்தாளிங்களை கழுத்தை பிடிச்சா வெளில தள்ள முடியும்? இன்னைக்கு நானே அங்கதான் படுக்க போறேன். வாங்க வாங்கம்மா. நல்ல வேளை இது வரைக்கும் யாரும் வரல. ஆண்டவா, இன்னைக்கு யாருமே மாட்டக்கூடாது. பாண்டி, மாயாண்டி மாட்டிக்கிட்டான். இவனை பத்தி தெரியுமா உனக்கு? நானே சொல்றேன், நான் இதுவரைக்கும் 7 பேரை கொலை பண்ணியிருக்கேன், 5 பேரை பிணமாக்கி கொளுத்தியிருக்கேன், 2 பேரை உயிரோட கொளுத்தியிருக்கேன். பாண்டே, இவனை லாக்கப்ல வை. இப்ப நான் வந்துடுறேன். மாயாண்டினே, உங்களுக்கு கொக்க பத்தி தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? அது ஒத்த கால்ல நிக்கும். ஓ, அவ்வளவுதான் தெரியுமா? நீங்க வாங்கண்ணே, போங்கண்ணே. போடா, 5 பேரை புணமாக்கி எரிச்சேன், 2 பேரை உயிரோட அடிச்சியா? போடா பிள்ளடி பகரு, ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் தட்டி போடுவேன். ஹாய். யார் யா ஸ்டேஷன்ல? என்னது பிச்சைக்காரன் வீட்டுல யாருன்னு கேட்ட மாதிரி இருக்கு? இது போலீஸ் ஸ்டேஷன்டா. மாறி என்ன, என்னது இவ்வளவு தூரம்? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா உங்க இடத்துக்கு நான் வந்திருப்பேன். என்ன
வாங்கண்ணே இன்ஸ்பெக்டர் சேர்ல உட்காருங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணு வேணா. காலையில இருந்து போனி ஆகல, செலவுக்கு ஒரு 100 ரூபா தான் கொடு. 150 ரூபாய் கொண்டு வரேண்ணே. பார்சலுக்கு எடுத்து வரேண்ணே. 200 ரூபா குடியா? சரிங்கண்ணே. குட் பாய். வாத்தியார வாத்தியார, உங்களையா புடிச்சு உள்ள போட்டானுங்க. உங்களால எத்தனை பேருக்கு வாழ்வு கிடைச்சிருக்கு. உங்களால தானே தமிழ்நாட்டுல போலீஸ் எண்ணிக்கையே அதிகமாச்சு. உங்களை புடிச்சு உள்ள போட்டாங்களே. கவலைப்படாத வாத்தியார, அந்த ஏட்டைய அந்த பக்கம் வந்த உடனே மாரியா கொக்கா அப்படின்னு சொல்லுங்க. உடனே அவுத்து விட்டுருவான். ஓகே ஓகே. பெஸ்ட் ஆஃப் லக். கொக்கு பாலாட கோழி குஞ்சு மாரியா மாறிண்ணே. அடிக்கடி வருவேன். வாங்கண்ணே. கொக்கு பாலாட. யோ ஏட்டே, டேய் இருடா. பில்லடி பகர் ஜாயின்ட் ஜாயின்ட் தடி போடுவேன். நான்சென்ஸ். என்னடா? கொக்க பத்தி எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியுமே. என்னடா தெரியும்? மாரியா கொக்கா. மாரியா கொக்கா. இருடா திறந்து விடுறேன். மாரியா கொக்கா. அட இருடா திறந்து விடுறேன். மாரியா கொக்கா. டேய் இந்த 20 ரூபாய் ஆட்டோ புடிச்சு சீக்கிரமா ஓடி போயிரு. மாரியா கொக்கா. ஐயோ 7 கொலை பண்ண மாயாண்டியை நான் திறந்து விட்டுட்டேனே. இனிமே இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? யோ ஆ? மாயாண்டிங்க வர்ற வழியில பாக்கல, நான் தான் திறந்து விட்டேன். ஏயா இது நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா உங்களை பத்தின என்ன பத்தின ரகசியம் எல்லாம் ஜட்ஜுக்கு முன்னால் நேரா சொல்லுவேன்னா அதான் திறந்து விட்டேன். என்ன பத்தி என்ன ரகசியம் இருக்கு? உன்னை போல நான் என்ன ஃப்ராடா? உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். போயா. சார் ஒரு ஐடியா. ஜெயில் கதவை பூட்ட மறந்துட்டோம், அதனால கைதி தப்பிச்சு ஓடிட்டான்னு சொல்ல முடியாதா? சொன்னா ஜனங்களா வாயாலே சிரிக்க மாட்டாங்க. வேற எதால? போய் வழியா ப்ளீஸ். இந்தப்பா. நீ எதுக்குமா காப்பி எடுத்து வர்ற? அதான் என்னை பாத்துக்கிறதுக்குமே ஒருத்தி வந்துட்டால. கண்ணமா எங்க? ஐயோ யோ, இங்க வந்து பாரு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? பாத்தியா இந்த அநியாயத்தை? எப்படி கண்ணமா இப்படி ஆச்சு? கோவையா? என் மேல கோவம். நீ போன வாரம் ஆசையா வாங்கி கொடுத்த புடவைய உங்க அம்மா இப்படி ஆக்கிட்டாங்க. ஏமா இப்படி செஞ்ச? அம்மா உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நாங்க வீட்டை விட்டு வெளில போயிடும். அனாவசியமா புடவை எல்லாம் பொசுக்காதம்மா. அவங்க கிட்ட ஏகப்பட்ட புடவை இருக்கு, என்கிட்ட 4-5 தானே இருக்கு. எல்லாத்தையும் இப்படி பொசுக்கிட்டா நான் என்னையா பண்ணுவேன்? கவலைப்படாத கண்ணம்மா, கூடிய சீக்கிரம் நாம இந்த வீட்டை விட்டு வெளில போயிடும். வா. கண்ணம்மா இங்க வாம்மா. யார? என்னையா வாமான்னு கூப்பிட்டீங்க? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. என் மேல அன்பா இருக்கிறதா நடிச்சு என்ன விட்டு விட்டு துரத்துறாதீங்க. ஆமா, விஜய் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? எதை பத்தி? அதான் எங்க குடும்பத்தை பத்தி. எங்கத்த நாங்க காதலிக்கிறப்போ எங்களை பத்தி பேசிக்கவே எங்களுக்கு நேரம் பத்தல. போய் கொஞ்சம் விஜய் கூப்பிடுமா. கூப்பிட்டியாமா? ஆமா. ஏன்பா நம்ம குடும்ப விஷயம் கண்ணம்மா கிட்ட ஏதாவது சொன்னியா? இல்லையே, திடீர்னு ஏன் இந்த கேள்வி கேட்கிறமா? ஒண்ணும் இல்லப்பா, வாழ்க்கையில நான் செஞ்ச துரோகம் எல்லாம் எனக்கே திருப்பி நடக்குது. என்ன சொல்றீங்க? நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் நினைச்சு இப்ப நான் வருத்தப்படுறேன். எனக்கு இருக்கிறதோ நீ ஒரே பையன். நீயும் கண்ணம்மாவும் சந்தோஷமா வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். யாருமே இல்லாம இந்த சொத்து சுகத்தை வச்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்ண போறேன்? நீங்க 2 பேரும் என்ன விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்கப்பா. தயவு செஞ்சு பிரிஞ்சு போயிடாதீங்க. ஆமா, வாழ்க்கையில பாசத்துக்காக ஏங்கணுமா? நானு உங்களை விட்டுட்டு எங்கம்மா போயிட போறோம்?
எங்க அம்மாவும் ஒரு தாயா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. விஜய், இப்ப என்ன எதுவும் கேட்காதீங்க. எனக்கு இன்னொரு கடமை பாக்கி இருக்கு. நாயரே, ஒரு டீ குடு, நாளை காசு தர்றேன். போயா தினம் இதே வேலையா போச்சு. ஒரு காலத்துல இதே பஜார்ல எனக்கு என்ன செல்வாக்கு, பைலர் உயரம் கூட இல்ல, இவெல்லாம் விரட்டுறான் ஐயா. இப்பெல்லாம் என்ன பார்த்தா எல்லா பையிலும் மூஞ்சிய திருப்பி டேய், நீ மரியாதையா கையெடுக்க, இல்லைன்னா நான் சொல்லிடுவேன். என்னடா சொல்லுவ? வாரியா கொக்கா. நீ போப்பா. டேய், இப்பதான்டா எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீ இன்னும் சாகல. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி சொல்லிதான் நான் செத்த மாதிரி நடிச்சேன். செத்த மாதிரி நடிச்சியா? எங்கடா அந்த மாதிரி? நீயா எங்க வந்த? வடுவா மாறுகால் மாறுகை வாங்க வந்தேன். என்ன பேசுற? இது மாதிரி நேரத்துல எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? டிஸ்டர்ப்? ஓ, இங்கிலீஷா? ஏன்டா தகடப்பா, எங்கடா கத்துக்கிட்ட இங்கிலீஷ்? செல்வி ஜூகி ஜாலா கிட்டதான். முதல்ல ஒன்ன உதைக்கவா இல்ல அவள உதைக்கவா? Why are you talking? என்ன மரியாதை தேயுது? மறந்து போச்சா? மாரியா கொக்கா, மாரியா கொக்கா. இன்னொருக்கா சொல்லு. மாரியா கொக்கா. இன்னொருக்கா சொல்லு. மாரியா கொக்கா. பிள்ளடி பகரு, பிள்ளடி பகரு, பிள்ளடி பகரு, பிள்ளடி மாரியா கொக்கா. ஏண்டா சாகாதவன செத்து போட்டான்னு சொல்லி என்ன பிளாக் மெயிலா பண்ண பிள்ளடி பகரு. ஏய், டேப் ஆன் பண்றே. ஐயோ எப்பா, ஐயோ ஓடிங்களானே. ஐயோ ஜூகி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஜூகி. ஐயோ பாலாரா. ஏய், என்ன பண்றே? அந்த கோணவாயன் எனக்கு பிடிக்காது பாரு. எனக்கு ஒன்னதான் பிடிக்குது பாரு. இன்னொருக்கா சொல்லு. எனக்கு ஒன்னதான் பிடிக்குது பாரு. இன்னொரு தடவை சொல்லு. எனக்கு ஒன்னதான் பிடிக்குது. இன்னொரு தடவை சொல்லு. எனக்கு ஒன்னதான் பிடிக்குது பாரு. அடிங்க பரதேசியே. எத்தனை பேர் ஊருக்குள்ள இப்படி கிளம்பி இருக்கீங்க? இந்த கலரை வச்சே என்ன ஏமாத்திட்டியடி. மூஞ்ச பாரு, சாராய் கடையில ஆப்பம் விக்கிற மாதிரி இருக்கா. அப்பா, தரையப்பா. தந்தையே, என்ன மன்னிச்சிருங்க. நாகரிக பித்து பிடிச்சு அலைஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்தியா இந்தியா தான், கருப்பு கருப்பு தான். ஆம் தந்தையே, தந்தை சொல் மிக்கதோ ஒரு மந்திரம் இல்லை, கருப்புக்கு மிஞ்சிய கலரும் இல்லை. என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல சொல்ற, வாழ்ந்துருக்கிறேன். வாமா வா. விஜய், விஜய், என்னம்மா? போய் டாக்டர் கூட்டு வாப்பா. கண்ணம்மா வாந்து எடுக்கிறா. டாக்டர் எல்லாம் வேணாம். எங்க சேரில கண்ணாலான பொண்ணுங்களுக்கு எல்லாம் அடிக்கடி வர வியாதிதா. உங்களுக்கு வயசாவாமலேயே நாங்க உங்களை பாட்டி ஆக்கிட்டோம். பாட்டி? நான் பாட்டி? என்னங்க? நல்ல. என்னங்க? என்ன ஏன் இப்படி கத்துற? நமக்கு பேரும் பிறக்க போறேங்க. வாங்க, கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போயிட்டு வா. சரிங்க. வாரிசு உருவாயிருச்ச, ஆண்டவன் வேண்டதுல போய் ஆக்கிட போறான். அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்குங்க. இருக்குங்க வா. என்னங்க திடீர்னு மரியாதையெல்லாம் ஏத்திட்டீங்க? இல்ல, நமக்கு குழந்தை பிறந்து நான் உங்களை வாயா போயான்னு கூப்பிட்டு இருந்தா என்னம்மா அப்பாவை போய் எப்படி கூப்பிடுறேன்னு திட்டம். அதான். என்ன இருந்தாலும் நீ வாயா போயான்னு கூப்பிடுறதுலதான் ஒரு கிக்கே இருக்கு. டாக்டர், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. உடம்பு தெம்பா இருக்கிறதுக்காக விட்டமின் ஊசி போடுறதா சொல்லி விஷ ஊசி போடுறேன். ஏதாவது பிரச்சனை வந்தா யூ டோன்ட் வரி, அதை நான் பாத்துக்கிறேன். இல்ல போஸ்ட்மார்ட்டம் அது இது. கண்ணம்மா மேல என் பையன் உயிரே வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவன் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டான். சிம்பிள் சைக்காலஜி. பாசம் தான். போலாம் வாங்க. இன்னைக்கு ஒத்த ஜடா, நாளைக்கு ரெட்ட ஜடா. எங்க போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? சும்மா இரு. இனிமே நீ எந்த வேலையுமே செய்யக்கூடாது. ரப்பர் பேண்டை கொடு.
யாராவது பார்த்தா கிண்டல் பண்ண போறாங்க. அவன் புடவைய துவைச்சு போடுறான், இத போய் பெருசா சொல்றிய? உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? என் குழந்தைய வயித்துல 10 மாசம் சுமக்க போறிய, அதை விட இது ஒண்ணும் சிரமம் இல்லை. யாரோ வராங்க. வாங்கப்பா. எதுக்கு டாக்டர்? என் பேரை நல்லபடியா பிறக்கணும். கண்ணம்மா ரொம்ப வீக்கா இருக்கா, அதான் டாக்டர் வர சொன்னேன். இப்போ வைட்டமின் இன்ஜெக்ஷன் போ. சரி. ஹாட் வாட்டர் கொண்டு வாங்க. இதோ கொண்டு வரேன். என்ன பண்றீங்க? மருமகளை டெஸ்ட் பண்ணதுக்காக டாக்டர் வந்திருக்காரு. ஊசி போட போறாராம். ஹாட் வாட்டர் கொண்டு வர சொன்னாரு, அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நீ கோயில் போல? நான் சாயங்காலமா போறேன். குடுங்க, நான் கொண்டு போறேன். இரு. ஏன் மரும மேல உனக்கு கொண்டு ஆசை இருக்கணுமா? எனக்கு இருக்காத. என் பின்னாடி வா. என்னப்பா நீங்க போய்? உனக்காக இதெல்லாம் செய்யலடா, எல்லாம் என் பேரனுக்காக செய்யறேன். ஊசி வேணுமா? குழந்தை அழகா பிறக்க குங்குமப்பூ கூட சாப்பிடலாமே. சொல்றத கேளுமா, அப்பாவே போய் டாக்டரை கூட்டு வந்திருக்கார்ல. ரெஸ்ட் எடுங்க. போலாமா? போலாமே. என்னங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்கேயாவது வெளியில போலாம். நீ உன்ன ரெடி ஆகலையா? இப்ப என்ன உனக்கு தூக்கம்? கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணம்மா. என்ன பாச்சு? கண்ணம்மா நம்மளை விட்டு போயிட்டாமா. கண்ணம்மா, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன விட்டு போயிட்டியம்மா. விஜய், என்னப்பா சொல்ற? நீ சொல்றதுல உண்மையா? ஆமாப்பா, உண்மைதான். கண்ணம்மா, இதெல்லாம் எப்படி நடந்து? எப்படி நடந்ததப்பா? சொல்லு சொல்லு, கம்மா டெல் மீ, எப்படி நடந்து? நான் சொல்றேன். எல்லாம் நீங்க டாக்டர் கிட்ட சொல்லி போட சொன்ன ஊசியாலதான். உங்களுக்கு ஒண்ணும் புரியல இல்லம்மா? அப்பா டாக்டர் அழைச்சிட்டு வந்தது கண்ணம்மா மேல உள்ள பாசத்துல இல்ல, விஷ ஊசி போட்டு அவளையும் உங்களுக்கு பிறக்க போற பேர குழந்தையும் கொல்றதுக்காக. டாடி, டாக்டரை வச்சு திட்டம் போட்டு அதை நிறைவேற்றுறதெல்லாம் அந்த காலம். பணம் பணம்னு வாழ்க்கை பூரா அலைஞ்சுக்கிட்டு இருக்க நீங்க திடீர்னு பாசத்தோட டாக்டர் அழைச்சிட்டு வந்தப்போ நான் சந்தேகப்பட்டேன். வெந்நீர் எடுத்துட்டு வர நீங்க போனீங்களே, அப்ப அந்த சந்தேகம் அதிகமாச்சு. டாக்டரை மிரட்டி கேட்டேன், எல்லா உண்மையை சொல்லிட்டாரு. அவர் போட்டது விஷ ஊசி இல்ல, வெறும் வைட்டமின் ஊசி. அப்பா, உங்களுக்கு பாசம் தான் கிடையாதுன்னு நினைச்சேன். ஆனா பாசமா இருக்கிற மாதிரி நடிக்க கூட தெரியலப்பா. உங்களை ஒரு மனுஷனாக்கி இவரோட மகன் தான் நான் சொல்லி பெருமைப்படலாம் நினைச்சேன். ஆனா இப்ப உங்களை என்னோட அப்பான்னு சொல்லிக்க வெக்கப்படுறேன். கண்ணம்மா, கிளம்பு. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெளியில போய் வண்டி எடுத்து அதை சம்பாதிச்சு மனுஷங்களோட வாழ்வோம். வா. விஜய், ஒரு நிமிஷம். நான் உங்க கூட வரேன்ப்பா. இவரோட சேர்ந்து செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இனிமேலாவது பரிகாரம் தேட போறேன். வாங்க போலாம். கொஞ்சம் நில்லுங்க. எல்லாரும் என்னை விட்டு போறேன்னு சொன்ன பாசத்தால துடிச்சு கதறுவேன் பாத்தீங்களா? நெவர். பெத்த தாயே வீட்டை விட்டு போனப்ப கவலைப்படாதவன் சீக்கிரமே கிளம்புங்க. நல்ல நேரம் பார்த்து சொல்லட்டுமா? உங்களை விட்டு போன அடுத்த நிமிஷமே எங்களுக்கு நல்ல நேரம் தான்.
ஒரு நாள் இதே பணத்தால உங்களுக்கு அழிவு வரும். அப்ப புரிஞ்சுப்பீங்க. குட் பை. ஆல் தி பெஸ்ட். என் விஜய பெத்தவனி, உன்கிட்ட நான் ஏன் கோவிச்சுக்கிறேன்? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சிருக்கோம். நீ அழக்கூடாதம்மா. என் விஜய், சேகர் கிட்ட என்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டியா? இல்ல பாட்டி, அம்மா கிட்ட மட்டும்தான் சொன்னேன். உங்க கூட கொஞ்ச நாள் இருக்கணும்ன்றதுக்காக வந்திருக்காங்க. ஏம்மா, உன் புருஷன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? அவனுக்கும் வயசாயிடுச்சுல்ல? முடியெல்லாம் நரைச்சு போச்சா? கண்ணாடி போட்டிருக்கானா? பாட்டி, அம்மாவும் பாட்டியாக போறாங்க. விஜய் மாதிரி ஒரு கொள்ளு பேரனை நீ எனக்கு பெத்து கொடுக்கணும். அவரையும் நான் தான் வளர்ப்பேன். என்னது, விஜய் வீட்டு விட்டு போயிட்டானா? ஆமா, உங்க மகளுக்கு கிடைக்காத விஜய் இனி வாழக்கூடாது. அதே சமயம் கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் கிடைக்க நான் வழி சொல்றேன். என்ன சொல்ற? வீட்டை விட்டு போன விஜய் இப்போ அயோத்தி குப்பத்துல ஒரு குடிசையில இருக்கான். சேகரை தவிர அந்த குடும்பமே அங்கதான் இருக்கு. ஆனா சேகருக்கு இந்த விஷயம் தெரியாது. சேகரையும் அந்த குடும்பத்தையும் ஒழிக்க நான் பிளான் சொல்றேன். எல்லாரும் போய் சேர்ந்துட்டா வாரிசே இல்லாத அந்த சொத்து நமக்கு தான். நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கமா, எழுந்துரு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. 3 மாசத்துக்கான கருவளர்ச்சி கரெக்டா இருக்கு. மாசம் மாசம் வந்து செக்அப் பண்ணிக்கங்க. ஹெல்த்துக்கு நல்ல டானிக் எழுதி தரேன். தேங்க்யூ டாக்டர். நீங்க போட்ட கணக்கு எல்லாமே தப்பாயிடுச்சு மிஸ்டர் சேகர். அதனால நான் இப்ப சொல்ல நீங்க கேட்டுக்குங்க. நீங்க உங்க பையனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்கிற நம்பிக்கையில என்னோட எல்லா பிசினஸையும் உங்களை பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். நீங்க என் விருப்பத்தை நிறைவேற்றாததுனால நான் எப்படி நமக்குள்ள எந்தவித பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது. ப்ளீஸ் எஸ்கே. பதறாதீங்க மிஸ்டர் சேகர். நானும் நம்முடைய பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்காக நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ஒண்ணும் இல்ல, அயோத்தியா குப்பங்கிற இடத்த ஃபேக்டரி கட்டுறதுக்காக நான் வாங்கி போட்டிருக்கேன். வழக்கம் போல குடிசைவாசிங்க என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை எனக்காக பண்ணிடுங்க. அவ்வளவுதானே? இப்பவே அந்த இடம் காலி ஆயிடும். வரேன். மைக்கேல், சார். மைக்கேல், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இதுவரைக்கும் நீ சேகர் பேச்ச கேட்கறவனா இருந்திருக்கலாம். இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இனிமே உங்க பேச்ச கேக்குற? எந்தவித பிரச்சனையும் இல்லாம காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். நான் சேகர்ட்ட வளர்ந்தவன். காரியத்தை முடிச்சுதான் எனக்கு பழக்கம். சீக்கிரம் வாங்க, பாட்டி அங்க தனியா இருக்காங்க. என்ன அப்படி பாக்குற? இன்னைக்கு குடும்பத்தோட போய் சேர்ந்துருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்கெல்லாம் வெளியில இருக்கீங்க. அதனாலதான் வழியில நான் வந்தேன். என்ன சொல்றேன்னு புரியலையா? உங்க அப்பாவே நீங்க இருக்கிற குடிசைக்கு கொல்லி வைக்க போயிருக்க. இப்ப நீ யார காப்பாத்த போற? உன் பாட்டியா, அம்மாவை, உன் பொண்டாட்டியா, இல்ல அவ வயித்துல வளர்ந்த 3 மாச குழந்தை அதையா? அம்மா கூட்டி நீங்க இருந்து போ.
சேகர், அம்மா சேகர், எனக்காக அழகம்மா. உனக்கு உயிரோட கொள்ளி வைக்க வந்தவம்மா நான். சேகர். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவு நினைச்சு ஐயோ அம்மா அம்மா நீங்க முதல்ல வெளியே போடுமா, நெருப்பு உள்ள வந்துருச்சுமா. ஐயோ, அம்மா நீங்க போயிருக்கமா, நான் ரொம்ப பாவம் பேசுறேன். யாருமே இல்லையா? அம்மா அம்மா நீங்க போயிருமா. அம்மா பேசி நான் சொல்லிட்டு கேளுங்க. அம்மா என்னால எந்திரிக்க முடியலம்மா, நீ போயிடுமா. என்ன அம்மா உனக்கு? அம்மா தயவு செஞ்சு உங்களை காப்பாத்திக்கம்மா. நீ போயிடுமா, உன்னை காப்பாத்திக்கம்மா. பாட்டி நீ வாங்க நீ பாட்டி காப்பாத்துறா. அவனை காப்பாத்துப்பா, எங்க அப்பாவை காப்பாத்து. போப்பா, நான் சொல்றத கேளு. போடா, எங்க அப்பாவை காப்பாத்துற முதல்ல. ஐயோ, அவனை காப்பாத்து. இல்ல பாட்டி, அவர் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவர் தண்டனை அடைஞ்சே தீரணும். நான் சொல்றேன், என் பிள்ளைய காப்பாத்தி கொடு. போடா, நானே போய் காப்பாத்திக்கிறேன். என்னால காப்பாத்த முடியலன்னா நானும் அவரோட போய் சேர்ந்துட்டேன். பாட்டி உங்களுக்காக அவரை நான் பாத்துறேன். நான் உங்களை காப்பாத்த வரேன். என் பாட்டி கொடுத்த வாக்க காப்பாத்த வரேன். வாங்க. ஆனா விஜய் விஜய் ரொம்ப பாவம் பண்ணு. நான் இங்கேயே செத்து போயிடுறேன், விட்டுருப்பா விஜய். செத்து போயிடுறேன், விட்டுருப்பா விஜய். உனக்கு ஒண்ணும் ஆகலையே? விஜய் என்ன மன்னிச்சிருப்பா. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட, பாட்டி கிட்ட. அம்மா சேகர், ஆரம்பிச்சு போய் மனுஷனா மாறிட்டேன். நான் உன்னை நம்புறேன்.